நேயர்களே வணக்கம். தினேஷ் மருத்துவராக ஆசைப்பட்ட மாணவர், மருத்துவராகி பல உயிர்களை காப்பாற்றியிருக்க வேண்டிய மாணவர். ஆனால் அநியாயமாக உயிர் விட்டிருக்கிறார். உருக்கமான தற்கொலை கடிதம் ஒன்றை எழுதிவிட்டு இந்த மாணவன் நெல்லை மாவட்டத்தில் உயிர் விட்டிருக்கிறார். அவருடைய தற்கொலை கடிதத்தில் காரணமாக விளக்கியதை தாண்டி கோரிக்கையாக வைத்தவை இரண்டு. ஒன்று, தனது குடிகார தந்தை தன்னுடைய இறுதிச் சடங்கை நடத்தக்கூடாது என்று. இன்னொன்று, தந்தைகள் குடிகாரர்களாக கூடாது, தந்தைகளை குடிகாரர்களாக்கக்கூடிய மதுக்கடைகள் மூடப்பட வேண்டும் என்று. இந்த ரெண்டு கோரிக்கைகளும் தமிழ்நாட்டை உலுக்கி இருக்கிறது. குடி மகனுடைய உயிரை குடித்திருக்கிறது. இந்த சம்பவங்கள் எல்லாம் ஒரு பக்கம் நடந்து கொண்டிருக்க, நீதிமன்றத்தை தமிழ்நாடு அரசு நாடி இருக்கிறது. மதுக்கடைகளை திறக்கிறதுக்கு அனுமதி அளிக்க வேண்டும் என்று. மாணவனை பலி வாங்கிய டாஸ்மாக் என்ன செய்ய போகிறது அரசு? விவாதிக்கலாம். இந்த நிகழ்ச்சியில் நம்முடைய இணைகிறார்கள் அதிமுகவுடைய தோழமை இயக்கத்தைச் சேர்ந்த அதிமுகவால் அங்கீகரிக்கப்பட்ட செய்தி தொடர்பாளர் திரு ஜவஹர் அலி. நிகழ்ச்சிக்கு வரவேற்கின்றோம். பாட்டாளி மக்கள் கட்சியுடைய திரு பாலு அவர்கள் இணைகிறார்கள். மதுவிலக்கு மற்றும் ஆயத்தீவுத்துறையில் பணியாற்றிய ஓய்வு பெற்ற IAS அதிகாரி திரு முருகன் அவர்கள் இணைகிறார்கள். கஸ்தூரி சங்கர் அவர்கள் இணைகிறார்கள். மற்றும் மாணவன் தினேஷுடைய சொந்த ஊரை சேர்ந்த திரு சண்முக சுந்தரம் அவர்களும் இணைகிறார்கள். அனைவரையும் நிகழ்ச்சிக்கு அன்போடு வரவேற்கின்றோம். திரு ஜவஹர் அலி, உங்களுடைய கொள்கை மதுவிலக்கு, பூரண மதுவிலக்கு என்று புரிந்து கொள்கின்றேன். பூரண மதுவிலக்க படிப்படியா எட்டுவோம், மதுவிலக்க கொண்டு வருவோம் என்று சொல்லி வாக்கு கேட்டு ஆட்சி அமைத்த கட்சி, ஆட்சி இன்னைக்கு உச்ச நீதிமன்றத்தில் போய் சொல்கிறது, எங்கள் குடிமகன்களுக்கு குடிய கொடுக்கலன்னா எங்க வருவாய் போயிடும் அப்படின்னு. இன்னும் எத்தனை தினேஷ்கள், இன்னும் எத்தனை தினேஷ்கள் கருகி சாவத, தூக்கிலிட்டு சாவத பார்க்க போகின்றோம். இப்படி போய் உச்ச நீதிமன்றத்தில் மதுவிலக்கு தான் எங்க கொள்கை அப்படின்னு மக்கள் மன்றத்தில் சொல்லிட்டு நீதிமன்றத்தில் போய் கேட்கறீங்களே, வருவாய் குறைஞ்சிரும் மதுக்கடைகளை நடத்தலை அப்படின்னா இது நியாயமா? அதாவது அதுக்கு முன்னாடி அந்த வாழ வேண்டிய வயதில் அதாவது வாழ்க்கையை அளித்திருக்கும் சகோதரர் தினேஷ் அவர்களுக்கு ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்து, அது இல்லாமல் தற்கொலை எதற்கும் ஒரு தீர்வாகாது. போராட்ட களமே ஒரு விஷயத்துக்கு தீர்வாக இருக்கும். அண்ணன் பாலு போன்றவர்கள் இன்றைக்கு போராட்ட களத்தை அமைத்து இன்றைக்கு மதுவுக்கு எதிரான ஒரு மிகப்பெரிய வெற்றியை படிப்படியாக பெற்றுக்கொண்டிருக்கார்கள். நான் கூட மதுவுக்கு ஆதரவாக பேச வரல. ஆனால் இந்த அரசு என்ன செய்யுது? அதுதான் நீங்க சொன்ன வார்த்தையிலே ஒரு தவறு இருக்குன்னா, அபிடவிட்ல தமிழக அரசு வருமானத்தை மட்டும் சொல்லவில்லை, ஆனால் தொழிலாளர்களுடைய பிரச்சனையும் சொல்லி இருக்காங்க என்பது நீங்க வழி இருக்கு. நான் சொல்ல கோர்ட்ல போய் நீங்க ஒரு காரணமா சொல்றீங்க அப்படின்னா, நாங்க குடிமக்களுக்கு கொடிய கொடுக்கல அப்படின்னா எங்க வருமானம் போயிடும்னு சொல்றதே அவமானம் இல்லையா? அது தலைகுனிவு இல்ல. நிச்சயமான அது ஒரு அவமானமாக இருந்தாலும் கூட இன்றைய சூழ்நிலையில் அதையெல்லாம் நாம் சிந்திக்க வேண்டிய காலகட்டத்தில் கடமையும் இந்த அரசாங்கத்துக்கு இருக்குது. அதிமுகவினுடைய கொள்கையும் இந்த அரசாங்கத்தினுடைய கொள்கையும் இந்தியா முழுக்க மதுவிலக்கு வேண்டும், அது குறிப்பாக தமிழகம் மதுவில்லாத தமிழகமாக இருக்க வேண்டும் என்று. அதனாலதான் தமிழக அரசு ஏற்கனவே அம்மா அவர்கள் 2016 மதுவிலக்கை தமிழகத்தில் படிப்படியாக கொண்டு வருவோம்னு சொன்னாங்க. 2014 அவங்க சொன்னாங்க வருஷத்துக்கு 500 கடைகள். 2016 அம்மா 500 கடைகள் மூடினாங்க. 2017 அண்ணன் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி 500 கடையை மூடினாரு. 2018 மாட்டேன்னு சொல்றது என்ன ரகம்? அதாவது அதற்கு வித்தியாசம் இருக்கு. ரெண்டையும் நான் முடிச்சிடறேன். 2018 ஜூன்லயும் 500 கடைகள் மூடப்பட. இன்னைக்கு ஒரு கட்டத்தில் தமிழகத்திலே 6700 மதுக்கடைகள் இருக்குது. இன்றைக்கு தமிழகத்தில் மதுக்கடைகள் எவ்வளவு தெரியுமா சார்? வெறும் 3800 மதுக்கடைகள். ஏற்கனவே நீதிமன்றம் மூலம் மட்டும், அதாவது நீதிமன்றம் மூலமே 850 பிளஸ் ஒரு 1100, இப்பைக்கு இருக்க கடைகள் 3800. நான் இது இருப்பதை வரவேற்று சந்தோஷமாக சொல்லவில்லை. இருந்தாலும்
உச்சநீதிமன்றம் ஏற்கனவே கொடுத்த தீர்ப்புக்கு மாறான தீர்ப்பை தான் உயர்நீதிமன்றம் கொடுத்திருக்கிறது என்ற அடிப்படையில் தமிழக நல்வாய்ப்பா பயன்படுத்தி நீதிமன்றம் சொல்லிடுச்சு மூடிடுவோம் இல்லாம இல்ல நாங்க மூட மாட்டோம், வருவாய் போகுது. இல்ல வருவாய் மட்டும் குறிக்கோளாக சொல்லல, இந்த தொழிலாளர்கள் நலனையும் பற்றி தான் இந்த அரசாங்கம் அபிடவிட். நான் ஒண்ணே சொல்லி முடிச்சிடறேன். என்ன சொன்னாங்க உச்ச நீதிமன்றம்? என்ன சொன்னது? நீங்கள் நெடுஞ்சாலைகளில் இருக்கக்கூடிய மதுக்கடைகளை மூடுங்கன்னு சொல்லல, அங்கிருந்து மாற்றி அமைங்கள் தான் சொன்னாங்க. அங்க வகையிலே மாற்றி அமைப்பதற்கான ஏற்பாடு. ஆனா இருங்க, கட்சி மூடிடலாமே, ஆட்சி மூடிடலாமே. அதாவது முல்லை முள்ளால தான் எடுக்கணும். இது ஒரு கேன்சர் கட்டி மாதிரி. நீங்க நீ முள்ளுல விழுந்த சேலையை எப்படி எடுக்குமோ அப்படி எடுத்தாதான். என்றால் ஏற்கனவே மதுவுக்கு மனிதன் அடிமையாகி இருக்கிறான், அவனுக்கு மறுவாழ்வு கொடுக்கணும், பல விஷயங்கள் இருக்கணும். மது வருவாய்க்கு அரசு மது வருவாய்க்கு ஏற்கனவே பல விஷயங்கள் இருக்கு சார். இந்த குவாரிகள் மற்றும் கிரானைட் இது போன்ற இதுவிலே அம்மாவை போன இது தேர்தல் அறிக்கையிலே சொன்னாங்க. அதற்காக புதிய தொழிற்கொள்கையை அமைத்து, அதாவது பல விஷயங்களை, அதாவது கிரானைட் கொள்கை அமைத்து தானே சேல் பண்ற மாதிரி. நான் ஒரு காலகட்டத்தில் மதுவை தனியார்கள் விற்பனை செய்து சிண்டிகேட் அமைத்து கொள்ளையடித்தார்கள். அந்த நிலையம் அதை வரவேற்கவில்லை. அதே சமயம் நீங்க இருக்கக்கூடிய நியாயங்களை நான் முடிச்சிடறேன், இருக்கக்கூடிய நியாயங்களை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக புரிந்து கொள்ளுங்கள் திரு பாலு. தினேஷுடைய மரணம் மிகவும் வருத்தத்துக்குரியது. ஆனா அதுக்கு தமிழ்நாடு அரசு காரணம் அப்படின்னு நீங்க ஒரு அறிக்கை விடுவது அப்படிங்கிறது அரசியல் இல்லையா? முதலமைச்சரை குற்றஞ்சாட்டி, அரசு குற்றஞ்சாட்டி இதுல சொல்வது சரியா? அதாவது எத்தனையோ உணர்ச்சி பூர்வமான தருணங்களில் விவாதம் நடத்தி இருக்கிறோம். எத்தனையோ இது போன்ற தற்கொலைகள், பல்வேறு கோரிக்கைகளை வைத்து தற்கொலைகள் தொடர்பாக விவாதம் நடத்தியிருக்கிறோம். ஆனாலும் கூட இந்த தினேஷனுடைய தற்கொலையை என்னால் என்னுடைய மனதை ஏற்றுக்கொள்ளவே இல்லை. காலை முதலில் தந்தை தொலைக்காட்சியின் மூலமாகத்தான் இதை அறிந்து கொண்டேன். அதிலிருந்து என்னை சமாதானப்படுத்திக் கொள்வதற்கும் இந்த தற்கொலையின் மீது ஏதாவது ஒரு விதத்தில் இதை நியாயப்படுத்துவதற்கும் என்னால் அதை ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. காரணம், அந்த பையன் செய்த தவறு என்ன? இன்னும் சொல்லப்போனால் அவருடைய தந்தை மீது நாம் குறை சொல்வதா, அல்லது அந்த தந்தை இந்த நிலைக்கு அதை அழைத்து சென்ற இந்த அரசாங்கத்தின் மீது குறை சொல்வதா, அல்லது இவர் சொல்வதை போன்று அறிவுபூர்வமாக அந்த மகன், அந்த குழந்தை சிந்திக்க தவறிவிட்டான் என்று இந்த நேரத்தில் அவனை பற்றி யோசிப்பதா? புரியல. எப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த பையனுடைய நிலைமையிலிருந்து பார்த்தீங்கன்னா, அந்த பையனுடைய தாய் ஒருவேளை அவனோடு இருந்திருந்தால் அந்த தந்தையினுடைய தவறுகளை சரி செய்து, இல்லை இதெல்லாம் நீ ஏற்றுக்க தான் வேணும் என்று சொல்லியிருப்பாளோ என்று எனக்கு தோணுகிறது. ஏனென்றால் அந்த தாயும் இல்லை என்பதை நான் அறிகிறேன். அவனோட தாய் இல்லாத ஒரு குழந்தையாக தான் அந்த பையன் இருந்திருக்கிறான். இந்த அளவிற்கு நிலைமை போகிறது. நீங்கள் எல்லாம் அந்த அஃபிடவிட்டை சொல்கிறீங்க, நீதிமன்றம் பல்வேறு தருணங்களில் சொன்னதை சொல்கிறீங்க, அரசியல் சாசனம் சொன்னதெல்லாம் நம்ம பண்ணுறோம். ஒரு மாணவன், ஒரு குழந்தை, இன்றைக்கி அவன் எழுதின கடிதம் இருக்குல்ல, இதை விட பெரிய செய்தியை ஒரு அரசாங்கத்துக்கு என்ன சொல்ல முடியும்? பாபநாசத்தில் ஒரு தாய் தன்னுடைய 2 குழந்தைகளோட ஒரு ஓடுற ரயிலில் எதிரில் விழுந்து சாவுறாங்க, தன்னுடைய கணவனுடைய குடிபோதைக்கு போக அடிமையாயிட்டான்னு சொல்லிட்டு. இதே இந்த உணர்ச்சி மிக்கது. இந்த இதையே பார்க்கும்போது மிகப்பெரிய வேதனையை, கொந்தளிப்பை கூட தமிழ்நாடு முழுக்க ஏற்படுத்துது. சற்றே பார்க்கும்போது திரு சண்முக சுந்தரம், அவர் ஊர் சேர்ந்தவர், இன்னும் தெளிவாக அதை விளக்கக்கூடும். ஹி கேன் கிளாரிஃபை ஆன் திஸ். அவருடைய தந்தை கேரளாவில் பணியாற்றக்கூடியவர். இப்போ நம்ம கேரள அரசை குற்றம் சாட்ட போகிறோமா? இன்னொன்று, அவர் இருக்கக்கூடிய இந்த குருக்கள் பட்டின்னு நினைக்கிறேன், அங்கே மதுக்கடை இல்லை. ஸோ இப்போ சங்கரங்கோயிலில் வேற எங்கேயோ தான் இருக்கு. ஸோ அந்த ஊரில் மதுக்கடை இல்லை, அதுக்காக அரசு குற்றம் சாட்ட போகிறோமா? அந்த அந்த கடிதத்துடைய ஆழம் ரொம்ப அதிகமானது. ஆனா அவர் கேரளால பணியாற்றவர், அந்த ஊர்ல மதுக்கடை இல்லை, இதெல்லாம் சேர்த்து பார்க்க வேண்டியது இல்லையா? நீங்க மது விற்பனை செய்யக்கூடிய எந்த அரசாக இருந்தாலும் இதில் தார்மீக பொறுப்பு தமிழக அரசுக்கு மட்டும்தான் இருக்குது. ஆனால் அந்த பையன் சொல்கிற ஒரு விஷயத்தில் முதலமைச்சருக்கு கடிதம் எழுதுகிறான். அதை தாண்டி தாய்க்கு அடுத்தபடியாக தந்தையை பார்க்குறான். தாய் இல்லாத தருணத்தில் தந்தையினுடைய வளர்ப்பில் இருக்கான். என்னுடைய இறுதிச் சடங்கை என்னுடைய தந்தை செய்யக்கூடாதுன்னு சொல்லக்கூடிய அந்த நிலை இருக்குது பாருங்கள், அவனுக்கு மட்டும்தான் அந்த வலி தெரியும், அந்த வேதனை தெரியும். அதை ஒரு எளிதில் அரசியல் காரணங்களுக்காக பல்வேறு விதத்தில் எத்தனையோ மாறுபட்ட கருத்துக்களை நம்ம விவாதிக்கலாம். அதை எந்த காரணத்தின் அடிப்படையிலும் நாம் சமாதானம் செய்திட முடியாது, நியாயப்படுத்த முடியாது. மிஸ்ஸஸ் கஸ்தூரியுடைய முதற்கட்ட பார்வையை புரிஞ்சுக்க விரும்புகிறேன். இந்த திரு தினேஷ் அவர்களுடைய மரணம்
பெரிய கொந்தளிப்பையும் கோபத்தையும் ஒவ்வொருவருக்கும் ஏற்படுத்தும். ஆனால் இதில் இன்னும் ஆழமாக பார்க்க வேண்டிய விஷயங்கள் என்னென்னு நீங்கள் கருதுறீங்க? முதல்ல நீங்கள் சொன்னது தான், ஒரு 18 வயது சிறுவன் நாளைக்கு டாக்டர் ஆகணுங்கிற கனவோடு இருக்கிறவன் இன்னைக்கு மொத்தமாக தன்னுடைய உயிரை மாச்சிக்கிறாங்கிறத வந்து காலையில் எழுந்ததும் இதை தான் பார்த்தோம். ஒரு பெத்த வயிறு பத்தி எரியுது. பெத்த வயிறு அவர் சொன்னார், அம்மா இல்லாததுனால அவனுக்கு இன்னுமே ஹோப் இல்லாமல் போச்சுன்னு. ஐயா, நான் அந்த இடத்துல இந்த கேள்வியே கேட்குறேன், அந்த அம்மா ஏன் இல்லாமல் போனாங்க? குடியே இந்த குடியால் இன்னைக்கு இந்த தினேஷ் மட்டும் இன்னைக்கு கண்ணெதிரே இறந்துட்டான் அப்படிங்கிறது இல்லைங்க. இன்னைக்கு நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒருத்தன் பாலத்திலேருந்து தொங்கிட்டான். தொங்காம ஒவ்வொரு நாளும், இது ஒரு ஸ்லோ பாய்சன், ஒவ்வொரு நாளும் எத்தனையோ குடும்பங்கள், அந்த குடும்பத்தில் இருக்கும் சிறார்கள், பள்ளி மாணவர்கள், அவங்களுடைய தாய்மார்கள் எல்லாரும் அழியிறாங்க. நான் இதை என்னுடைய பெண்ணிய கருத்துக்களை நான் நிறைய பெண்களுக்கான நிறைய விஷயங்களை செஞ்சுட்டு இருக்கும்போது முன்வைக்கும் பொழுது நிறைய இடத்துல வந்து லேடிஸ் ஒர்க் பண்றாங்க. எதுக்காக ஒர்க் பண்றாங்கன்னு வந்து பார்த்தா, வீட்டுல ஆம்பளை சரியில்லை, வீட்டு வருவாய் பெண்களுடைய கையில வந்துருது, பொறுப்பு கையில வந்துருதுங்கிறதுனால அவங்க உழைச்சே ஓடாய் போய் உருகி போய் அவங்க உயிர் போயிடுது. விதவிதமான இது ஒரு ஸ்லோ பாய்சன். தமிழகத்தின் அடுத்த தலைமுறையா தமிழகத்தை சீரழிக்கும் ஒரு ஸ்லோ பாய்சன். இதுல என்னுடைய முதல் ஆதங்கம் என்ன தெரியுமா? இங்க இருக்கிற இதுவரைக்கும் 2 பேர் பேசினாங்களே, அவங்க 2 பேரும் இவங்களுடைய குடும்ப சூழ்நிலையை பார்க்க வேண்டி இருக்கு. அவர் வந்து கேரளால வேலை செஞ்சாரு, அங்க குடிக்க கத்துக்கிட்டார். இல்லைங்க, அது இல்லை. குடிக்கிறது குடியை கெடுக்கும், உயிரை குடிக்கும், அது ஒரு கெட்ட பழக்கம் அப்படிங்கிற ஒரு காலத்துலங்க துண்ட தலையில போட்டுட்டு மிக மிக வெக்கப்பட்டுக்கிட்டு அது ஒரு சமூகத்துக்கு ஒவ்வாத ஏற்கப்படாத ஒரு கெட்ட பழக்கம். குடும்பத்துல குடிச்சா குடிகாரன்னு சொல்லி திட்டுவாங்க அப்படிங்கிற ஒரு நிலைமை இந்த சமூகத்துல இருந்தது. இன்னைக்கு அரசால் அங்கீகரிக்கப்பட்ட ஒரு மிக மிக சுலபமான பொழுதுபோக்காயிடுச்சுங்க குடிங்கிறது. என்ன பண்ணலாம், கையில கொஞ்சம் காசு இருந்தா என்ன பண்ணலாம், கையில கொஞ்சம் காசு இருந்தா ஏதோ சினிமா பார்க்கலாம் அப்படின்னு நினைச்ச காலகட்டம் போய், குழந்தைகளுக்கு ஏதாவது விளையாட்டு பொருள் வாங்கி கொடுக்கலான்னு நினைச்ச காலகட்டம் போய், இன்னைக்கு கையில காசு இருந்தா நேரா லைன்ல போய் நிக்கலாம் டாஸ்மாக்லன்னு வந்த அந்த அங்கீகாரத்தை தான் நான் வந்து மிகப்பெரிய ஒரு சீரழிவா பார்க்கிறேன். தமிழ்நாட்டுல குடி பழக்கம் கெட்ட பழக்கமே இல்லை. தீபாவளி பொங்கல்னு சொன்னா டார்கெட் வச்சு இத்தனை குடிகாரர்கள் நம்மளுக்கு குடிச்சிருக்காங்கன்னு நாம அதை கொண்டாடுவோம். அது என்னது? அரசாங்கம் செய்யற வேலையாது குடிகாரர்களை கொண்டாடுறோம் நாம. இது என்ன ரேஷன்ல அரிசி விற்கிற மாதிரியா? அதே போல நம்ம ரேஷன்லயாவது உளுந்துக்கும் அரிசிக்கும், உளுந்து இல்லை இப்ப, அதையாவது நம்ம லிமிட்டோட வைக்கிறோம். ஆனா ரோட்டுக்கு ரோடு 6000 கடை தான் இருந்தது, 3000 கடையா குறைஞ்சு போச்சுன்னு சொன்னாங்களே ஐயா. 6000 ஆரம்ப பள்ளிக்கூடம் இருக்கா? 6000 ஆரம்ப சுகாதார நிலையம் இருக்கா? 6000 கடையில இருந்து 3000 குறைஞ்சதுன்னு பெருமைப்படுற, ஒன்லி இப்போ 3000 தான் இருக்குன்னு பெருமைப்படுற அளவுக்கு நாம குடிப்பழக்கத்தை 50 வருடங்கள்ல காமராஜர் காலத்துக்கு அப்புறம் we have become immune to the fact that it is a bad thing. இன்னும் எத்தனை காலம், இன்னும் எத்தனை தினேஷ்களை நம்ம இழக்க போறோம்? ஒரு ஸ்லோ பாய்சன், ஒரு இனத்தையே, ஒரு மாநில மக்களையே கொஞ்சம் கொஞ்சமா அழிக்கக்கூடிய ஸ்லோ பாய்சன் அப்படின்னு குடிய ஆளுகின்ற அரசிலிருந்து எல்லா கட்சிகள் எல்லா அமைப்பும் அங்கீகரிக்கும் போது ரொம்ப ஸ்லோவா அணுகிறோமோ இந்த விவகாரத்தை? மாணவனை பலி வாங்கிய மது என்ன செய்ய போகிறது அரசு? நான் திரு முருகன் அவர்கள்ட்ட கேட்க விரும்புகிறேன். ஒரு ஸ்லோ பாய்சன் போல எத்தனை உயிர்களை குடிச்சிட்டு இருக்கு. இன்னைக்கு தினேஷுடைய உயிர் பறி போனது எவ்வளோ பெரிய இழப்பு, எவ்வளோ பெரிய அவமானம். ஆனால் மது விலக்க கொள்கையாக கொண்டிருக்கக்கூடிய அரசு, நாங்கள் படிப்படியாக செய்கிறோன்னு சொல்லக்கூடிய அரசு, இதை அணுகுவது அப்படிங்கிறது நியாயமாப்படுதா? இந்த விஷயத்தை அணுகிறது ஒரு பக்கம் சனிக்கிழமை தீர்ப்பு வருது, உடனடியாக மூடுங்க அப்படின்னு சொன்னால் திங்கக்கிழமையே அவசரமாக மேல்முறைக்கு போய் இல்லை திறந்தாதான் எங்களுக்கு வருமானம் கிடைக்கும்னு சொல்கிற அப்ரோச் நியாயமாப்படுதா உங்களுக்கு? அந்த அப்ரோச் நியாயமாப்படுதா இல்லையாங்கிற டிபேட்டை விட இந்த டாப்பிக்கில் நம்ம நல்லா புரிஞ்சிக்க வேண்டியது 2 விஷயம். த்ரூ அவுட் த வேர்ல்டு யூ கெனாட் இண்டிகேட், நீங்கள் சொல்ல முடியாது ஒரு கண்ட்ரியில் கூட புரோஹிபிஷனை 100% கொண்டு வந்து சக்ஸஸ் ஆனவங்க கிடையாது. 2000 வருஷத்துக்கு முன்னாடி முத புரோஹிபிஷன் வந்தது சைனாவில். அப்போ வந்துட்டு கரெக்டாக 15 வருஷம் கழித்து அப்பட முடியாது கள்ளச்சாராயம்னு விட்டாங்க. அப்புறம் வந்து கனடாவில்,
அப்படியே லிஸ்ட்டு போட்டு ஒரு ஆர்டிக்கிள் கூட எழுதுனா உங்கள்கிட்ட கூட நம்ம இதை பற்றி ஏற்கனவே டிபேட் பண்ணியிருக்கோம். இன்னொரு தடவை நான் ஞாபகப்படுத்துகிறேன் பார்வையாளர்களுக்கு. தமிழ்நாட்டில் புரோஹிபிஷனை இன்ட்ரடியூஸ் பண்ணுற ஸ்டேஜில் எம்ஜிஆர் அவர்கள் இருக்கும்போது நான் வந்து புரோஹிபிஷன் டிபார்ட்மெண்ட்டில் ஒர்க் பண்ணுறேன். நல்லங்க அவருக்கு அது பெரிய ஜோக்காக சொல்லுவாங்க. கிராமத்திலேருந்து ஒரு வயதான பெண்மணி முதல்வர் அவர்களுக்கு ஒரு லெட்டர் எழுதினாங்க. ஐயா, எனக்கு உங்கள் ஒரே ஒரு விஷயந்தான் நீங்கள் பண்ணணும். கள்ளு சாராயத்தை குடித்து குட்டிச்சோறு பண்ணிகிட்ருக்கானுங்க எங்கள் லைஃப்பை, நீங்கள் அதை நிறுத்தணுன்னொன்னே எம்ஜிஆர் அவர்கள் ஒரு மீட்டிங் போட்டு கள்ளு சாராயத்தை நிறுத்தணும்னு சொல்லி இந்த அம்மாளுக்கு லெட்டர் போட்டு டோட்டல் ப்ரொஹிபிஷன் பேசும்போது நைஸாக என்ன பண்ணாங்க ஆஃபீஸர்ஸு, சார் இப்போ ப்ரொஹிபிஷன் பண்ணோன்னா ஃபைனான்ஸ் அவுட் ஆயிரும், நல்ல ஃபைனான்ஸ் வந்துட்டுருக்கு. அப்போ எம்ஜிஆர்கிட்ட என்ன சொல்லலான்னு அவர் நைஸாக ஒரு கிளவராக சொல்லியிருக்காரு. அந்த அம்மா கள்ளும் சாராயத்தை தான் நிறுத்த சொல்லி ஐயாவுக்கு லெட்டர் எழுதியிருக்காங்க. இந்த விஸ்கி பிராண்டி பீர்லாம் இருக்கட்டும், ஒயின்லாம் அப்படின்னு சொல்லி பார்ஷியல் ப்ரொஹிபிஷன் இந்தியாவிலே தமிழ்நாட்டில் ஒரு சின்ன குறுக்கீடு. அன்னிக்கோ இன்னிக்கோ ஃபினான்ஸுக்கு மதுவை ஒரு வெல்ஃபேர் ஸ்டேட் மக்கள் அரசு நம்பி இருக்கிறது என்ன அவமானம் இல்லை தம்பி. நான் ஒரு பெரிய குறுக்கீடு. த்ரூ அவுட் த வேர்ல்டு இது நடக்கு, இந்தியாவில் எல்லா இடத்துலையும் இது நடக்குன்னு நான் சொன்னதுக்கு பதில். எந்த வெல்ஃபேர் ஸ்டேட் சார் மது வருமானத்தை பிரதானமாக நம்பி இருக்கு? அதுக்கு கூட சொல்லலை, இவங்க சொல்கிறாங்க. ஆனால் நீங்கள் போனீங்கன்னா 20% ஆஃப் த ரெவன்யூ ரிசீவ்டு இன் ஆல் த ஸ்டேட்ஸு ஆர் ஃப்ரம் ரெவன்யூங்கிறது இந்தியன் கலாச்சாரம். கனடாவில் புரோஹிபிஷனை இன்ட்ரடியூஸ் பண்ணி டோட்டல் ஃபெயிலியர் ஆகி மறுபடி திறந்து விட்ட நாட்டில் 32% ஆஃப் த ரெவன்யூ ரிசீப்டு இஸ் புரோஹிபிஷன், சாரி ஆல்கஹால் அப்படின்னு ஆன ஒரு சூழலில் வாழ்ந்துட்டுருக்கோம். இந்தியாவில் முழுமையான புரோஹிபிஷனை வைத்திருக்கின்ற குஜராத் மாநிலத்தில் நம்ம 4 பேரும் போனோன்னா கொஞ்சம் ஒரு நிமிஷம் இருங்க, என்ன சார் வேணும் அப்படிமா கொண்டாந்து கொடுத்துருவான். விஸ்கி, பிராண்டி, ரம்மு. இது வந்து இங்க ஏற்படுற மாதிரி சாலை விமர்சனங்கள், அரசியல் விவாதங்கள் அதெல்லாம் ஒரு புறம் ஒதுக்கி வச்சிருக்காங்க. ஒரு பொறுப்புள்ள அந்த துறை சார்ந்த செயலாளரா இயக்குனராக இருந்திருக்கக்கூடிய ஒரு IAS அதிகாரி இந்த அரங்கத்தில் இருக்கிறதுனால இந்த கேள்வி கேட்கிறேன். சரத்து 47 இந்த அரசியல் சாசனத்தில் இருக்கின்ற பொழுது மதுவை ஒரு அரசு விற்கக்கூடியது சட்டவிரோதம் இல்லையா? நான் திருப்பி சொல்றேன், மீண்டும் சொல்றேன், மது விலக்கு அமலாக்கத்துறை அவர் தான் இன்றைக்கு மதுவை விற்பனை செய்யக்கூடிய அதிகாரியா இருக்கிறாரு. ஒரு அதிகாரியா நீங்க சொல்லுங்க, இது தவறுதான். நீங்க சொல்ற அரசியல் சாசனத்திலே இருக்கா இல்லையா? அரசியல் சாசனம் மதுவிலக்கு இந்திய அரசுடைய கொள்கையா சொல்லுது. அதே அரசியல் சாசனம் மது விற்பனையை மாநில பட்டியலில் இருக்கா இல்லையா? திருப்பி நான் மீண்டும் சொல்றேன், ஒரு IAS அதிகாரியா திரு முருகன் அவர்கள் இந்த கேள்விக்கு பதில் சொல்லணும். 47 சரத்தில் இருக்கின்ற பொழுது ஒரு மதுவை ஒரு சட்டத்தின் ஆட்சியை நிலைநாட்டக்கூடிய IAS அதிகாரி விற்பனை அதிகாரியா இருக்கிறது சட்ட விரோதமா அல்லது சட்டப்படியானது இல்லையா திரு முருகன்? இல்ல பாருங்க, சட்டவிரோதம் ஆன்டி கான்ஸ்டியூஷனல்னா இவரை மாதிரி திறமையான ஒரு அட்வொகேட்டு இதுக்குள்ள அதை பேன் பண்ணிருக்க முடியும். போய் பேன் வாங்கிட்டு வந்தா மேல்முறையீடுக்கு அரசு போகுதே சார்? மேல்முறையீடுக்கு தான் போகுது, அதில் ஜெயிக்குது. நீங்க நல்லா பார்த்துட்டே வந்தீங்கன்னா முன்னாடி நடந்திருக்கு, இன்னும் நடந்துகிட்டு இருக்கு. டாஸ்மாக் வந்ததை நீங்க ஃபுல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணீங்கன்னா நிச்சயமாக அதை ரெக்கமெண்ட் பண்ண ஆளுங்களில் நான் ஒருத்தன். தனியார்கள் வந்து ஹோல்சேல் வெர்ச்சண்டாக இருக்கும்போது ஸ்பிரிட்டில் வந்து கலரை கலந்து விஸ்கின்னு விற்றாங்க. ஒரு நாள் சாப்பிட்டுட்டு 18 பேர் கீழே விழுந்து செத்தாங்க. அதை நாங்கள் போய் பார்த்தோம். அப்போ எல்லாருமே சேர்ந்து என்ன பண்ணோம், தயவு செய்து ஹோல்சேல் ஏஜென்சியை கவர்மெண்ட் எடுத்து நடத்தினா தான் தாக்கு பிடிக்க முடியும். ஒரே வஸ்தாது அங்கங்கே பெரிய அடிதடி எல்லாம் வந்து கள்ளக்கடத்தல் சாராயம், வரி கட்டாத சாராயம் தமிழ்நாட்டில் அப்படி நடந்தது அந்த காலகட்டத்தில். அதனால தான் டாஸ்மாக் இஸ் டெஃபினெட்லி பெட்டர் தேன் பிரைவேட் பீப்புள் ஹோல்சேல் ஏஜெண்டா இருக்கு. தமிழ்நாட்டில் இன்னைக்கு மது விற்பனை நீங்க சொல்றீங்க, புரோஹிபிஷன் சொல்றீங்க, மது விற்பனையை ரெகுலேட் பண்றீங்களா? நீங்க சொல்லுங்க, நீங்க இந்த கேள்வி பதில் சொல்லுங்க. இது ரெகுலேஷனுக்குள்ள தான் தமிழ்நாட்டுல மது விற்பனை செய்யப்படுகிறது சொல்ல முடியுமா உங்களால? ரெகுலேஷன் எனக்கு புரியல. அதாவது நீங்க சொல்றீங்க கம்ப்ளீட் புரோஹிபிஷனை விட்டுருங்க, நீங்க அடுத்தது கூட வச்சுப்போம். இல்லங்க, நாங்க கட்டுப்பாட்டுக்குள்ள தான் மதுவை விற்று கொண்டிருக்கோம் சொல்ல முடியுமா? அரசால முன்னாடி வர்றது 12 மணிக்கு அப்புறம் ராத்திரி வருது. அவன் எத்தனை அளவுக்கு குடிச்சிருக்கான், அவன் நடந்து வரானா, நிதானம் இல்லாம வரானா? நீங்க சொல்றீங்க புரோஹிபிஷன், நீங்க சொல்றீங்க எல்லாத்துக்கும் ரேஷன்,
ஆனா மதுவுக்கு மட்டும் ரேஷன் கிடையாது. அவர் கொள்கை தான் என் கொள்கைன்னு சொல்லக்கூடிய அரசு, மதுவிலக்கு தான் என் கொள்கைன்னு சொல்லக்கூடிய மதுவிலக்கு துறை நடத்துகிற அரசு இதை செய்வது, தொடர்ந்து நடத்துவது, மதுவிலக்க சொல்லி ஆட்சிக்கு வந்த பிறகும் செல்வது. அரசியல் ரீதியா பேசுனீங்கன்னா இதுல ஒண்ணுல மட்டும் இல்ல, ஏழைகள் நன்றாக வாழ வேண்டும் என்பதற்காகவே நான் ஆட்சி செய்கிறேன்னு சொல்ற எல்லா மாநில அரசுகளும் ஃபைலை வச்சுக்கிட்டு ஆளுக்கு சொல்லிவிட்டு எவ்வளவு பணம் தரேன்னு வாங்கிட்டு இருக்கு. இதையும் டிபேட் பண்ணலாம். எல்லா இடத்துலையும் கரப்ஷன் இருக்க மாதிரி டாஸ்மாக் ஷாப்பில் கரப்ஷன் இருப்பது உண்மை. ஆனால் அந்த எல்லாம் மீறிக்கிட்டு போய் விழுந்தடிச்சு வாங்கி சாப்பிட்ற மக்கள் இருக்கிற வரைக்கும் நீங்கள் பேச விடுங்க, நான் அப்புறம் பேசுங்க. கடைகளை மூடிவிட்டீர்கள் என்றால் கள்ளச்சாராயம் விற்கும். இங்கிருந்து பாண்டிச்சேரியில் போய் கடத்தி கொண்டு வந்து விற்பாங்க. இல்ல அந்த மக்கள் அடிமையாக்கியது எந்த கடை சார்? அரசு நடத்துற கடையா இல்லையா சார்? இப்போ ஆனா இதுக்கு முன்னையே அப்படி நடந்தது. நான் அதுக்கு பதில் சொல்றேன் சார். அவர் முடிச்சிட்டோம். கஸ்தூரியன் அவர் மிஸ்டர் சண்முக சுந்தரம் ரெண்டு விஷயங்க, நான் ரெண்டு விஷயம் சுருக்கமா சொல்றேன். அவர் குஜராத் மாடல் சொன்னார். குஜராத் என்னங்க, கல்ஃப் கண்ட்ரில கூட தேவைப்பட்ட அளவுக்கு தண்ணி வந்து பிரமாதமா ஓடும். ஆனா அதனால அது வந்து இது அண்டர் கிரவுண்ட், அதனால வருமானம் இதுக்கு கிடையாது, மாநிலத்துக்கு கிடையாது. குஜராத்துடைய வருமானத்துல மதுவால் வந்த விற்பனையால் வந்த வருமானம் அப்படின்னு கிடையாது. என்ன குஜராத் அழிஞ்சு போச்சா? இன்னைக்கு வந்து அவங்க வந்து முடங்கி போயிட்டாங்களா? தமிழ்நாட்டுல மட்டும்தான் இந்த வருமானம் இல்லைன்னா எங்களால பட்ஜெட்டே தாக்கல் செய்ய முடியாதுங்கிற அளவுல நாம இருக்கிறோம். இதான் இங்க இன்னொன்னு, கரப்ஷன் எல்லா இடத்துலயும் இருக்கிற மாதிரி இங்க இருக்குது. எல்லாரும் உழுந்தடிச்சு போய் குடிக்கிறாங்கன்னு சொல்ல இடத்துல நான் புள்ளி விவரத்தை பார்த்துட்டு தான் வந்தேன். இன்னைக்கு 59% 15 வயதில் குழந்தைகள், பள்ளி குழந்தைகளுக்கு அறிமுகப்படுத்தப்படுகிறது மது. 59% தமிழ்நாட்டில் குடிக்கிறாங்க அப்படின்னா அவங்களே புள்ளி விவரத்தை அரசாங்கம் மூலமா அமைச்சிருக்கிறாங்க. இப்படிதான் ஆரம்பிச்சோமா தமிழ்நாட்டில்? நான் உங்கள்கிட்ட வரேன். திரு முருகன் ரொம்ப சுருக்கமா ரெஸ்பாண்ட் பண்ணுங்க. இப்படி குஜராத்லயும் இருக்கு அப்படின்னா குஜராத் அரசு தமிழ்நாடு அரசு போல இல்லங்க, இது மூடனா எங்களுக்கு வருவாய் கிடையாதுங்கிற நம்பி இருக்கா? அது ஒரு அவமானம் இல்லையா? அவமானம் இல்ல. இப்ப நீங்க உண்மையே பேசக்கூடாது அரசுன்னு சொல்றீங்களா? உண்மையிலேயே பட்ஜெட் டிஸ்கஷன் பண்ணும்போது மேக்ஸிமம் ரெவன்யூ கம்ஸ் ஃப்ரம் டாஸ்மாக் அப்படின்னு சொன்னதை அதான் சார் இந்தியாவுல வந்து ரெண்டு மாநிலத்தை அதுல எந்த சந்தேகம் கிடையாது. நீங்களே அவமானங்கிறது இல்ல, அவமானம் நீங்க நினைச்சீங்க சார். அதை பத்தி அவங்க கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. பெருமையோ சிறுமை, இது மாதிரி எவ்வளவோ சிறுமைகள் இருக்கு. இது ஒரு சிறுமை. இது முக்கியமான கவர்மெண்ட் நடத்த வந்தவங்க இனாம் கொடுக்கணும், பெண்களுக்கு வந்து மோட்டார் சைக்கிள் கொடுக்கணும் மானியத்தில், அப்படி எல்லாம் நீங்கள் ஒரு ஸ்கீமை போடும்போது சார் இதெல்லாம் நிறுத்திட்டீங்கன்னா டாஸ்மாகே மூடிடலாம் நாங்க சொல்லுவோம். ஓகே, நான் தாலிக்கு தங்கம்னு சொல்லிட்டு தாலிக்கு தங்கம் கொடுத்துட்டு அப்படியே இன்னொரு சைடு தாலி அறுத்தா அதுக்கு பேர் ஒரு தவறான கருத்தை மீண்டும் மீண்டும் பதிய வைக்கிறாங்க. தாலிக்கு தங்கம் இதெல்லாம் அதாவது தமிழகத்தினுடைய மக்கள் நலன் சார்ந்த திட்டங்களை எல்லாம் கொச்சைப்படுத்துவதை ஏற்றுக்கொள்ள முடியாது. அதே சமயத்தில் நீங்க வந்து மதுவுக்கு எதிரான கருத்துக்களை பேசுங்க. நானும் மதுவுக்கு எதிரான சொல்றீங்க. கல்ஃப் கண்ட்ரில ஒரு சில கண்ட்ரிகளை தவிர பல கண்ட்ரிகள மதுவே இல்லங்கிறது அது உண்மையான விஷயம். தமிழ்நாட்டுக்கு வேண்டாம். அந்த பெருமையை உருவாக்குறதுக்கு தான் அந்த அம்மா முயற்சி செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. எவ்வளவு வருஷம் நான் என்ன சொல்றேன் சார், ஏற்கனவே 6700 கடைகள் வந்து பெருமையா சொல்லல, இன்னைக்கு 3800 கடைகளா உயர்ந்திருக்கு, குறைஞ்சிருக்கு பெருமையா சொல்ல. ஆனா குறைந்திருக்கிறத பாராட்டுங்க. அதே சமயத்தில் இன்னும் குறைக்க போறோம், இன்னும் ஜூன் மாசம் 500 கடைகளை குறைக்க போறோம் என்பதையும் ஏற்றுக்கொள்ளுங்க சொல்றேன். இந்த கடைகளுடைய எண்ணிக்கை குறைந்திருக்கிறது, வருமானம் டாஸ்மாக் உடைய வருமானம் ஏறி இருக்கிறது, விலையும் கூடி இருக்குமா? அப்ப இது எப்படி கடையை மாற்று வழிகளை இந்த அரசாங்கம் தினேஷுடைய ஊரை சேர்ந்தவர், தினேஷ் நீங்க பார்த்தவர், ஐ பிரஸ்யூம் சோ. இந்த நிகழ்வு திரு தினேஷுடைய மரணம் தமிழ்நாட்டை உலுக்கி இருக்கிறது. உங்களுடைய முதற்கட்ட பார்வை எப்படிப்பட்ட நபரா திரு தினேஷ தெரியும்? இந்த சம்பவம் குறித்து, அவருடைய குடும்பம் குறித்து, இந்த அவலம் குறித்த உங்களுடைய கருத்துக்கள், நீங்க பார்த்தவை. கண்டிப்பாக ஹரிகரன், இன்னைக்கு சொல்ல போனா அரியலூர் எப்படி சகோதரி ஒரு மருத்துவர் அனிதாவை இறந்திருக்கிறதோ அதே மாதிரி எங்களுடைய திருநெல்வேலி மாவட்டம் இன்னைக்கு ஒரு மருத்துவர் தினேஷ் இழந்திருக்கு அப்படின்னு சுந்தரம். உங்களுடைய கனெக்டிவிட்டியில ஒரு சின்ன சிக்கல். நீங்க சொல்றது 100% உண்மை. அனிதாவுடைய இழப்பு எப்படி நம்ம பார்க்கிறோம், அது போல ஒரு மருத்துவரா வந்து பல உயிர்களை காக்க வேண்டிய தினேஷ் இழந்திருக்கிறதையும் அப்படி பார்க்கணும்.
என் குடிகார தந்தை எனக்கு இறுதிச் சடங்கு நடத்த வேண்டாம், தமிழ்நாட்டில் அத்தனை மதுக்கடைகளையும் மூடிடுங்க என்று உருக்கமான கோரிக்கையை வைத்து இருந்து போயிருக்கிறார் தினேஷ். தினேஷுடைய ஊரை சேர்ந்த திரு சண்முக சுந்தரம் நம்மோடு இணைந்திருக்கிறார். திரு சண்முக சுந்தரம், இது ஒரு பெரிய இழப்பு உங்களுக்கு, ஏன் தமிழ்நாட்டுக்கே. நீங்க பார்த்த தினேஷ், நீங்க பார்த்த இந்த அவலம் பற்றி மக்களுக்கு சொல்லுங்க. இல்லை, கண்டிப்பாக ஹரிகரன், நான் ஏற்கனவே சொன்னது மாதிரி தான் இன்னைக்கு அரியலூரில் இருக்கக்கூடிய அந்த மக்களுக்கு சகோதரி அனிதா எப்படி ஒரு மருத்துவரை இழந்திருக்காங்களோ, ஒரு தமிழகம் இழந்திருக்கிறோம், அதே மாதிரி தான் இன்னைக்கு என்னுடைய திருநெல்வேலி மாவட்டம் ஒரு வருங்கால ஒரு மிகப்பெரிய மருத்துவரை, பல்லாயிரம் உயிர்களை காக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய மருத்துவனை இழந்திருக்கிறது அப்படின்னு தான் கண்டிப்பாக சொல்லி ஆகணும். இன்னைக்கு இங்கே இருக்கக்கூடிய எல்லாருமே சொல்லி ஆளும் கட்சியை சேர்ந்தவங்களா இருக்கட்டும், அந்த துறை சார்ந்த அதிகாரிகளா இருக்கட்டும், அவர்கள் தரப்பு நியாயத்தை சொல்றாங்க. நான் ஒரே ஒரு விஷயம் தான் கேட்கிறேன். இன்னைக்கு 6700 மதுக்கடைகள் வெறும் 3800 மதுக்கடைகளா நாங்க குறைச்சிருக்கோம் அப்படின்னு சொல்லி ஆளும் கட்சி அரசாங்கம் மிகப்பெரிய மாறுதட்டி சொல்லிக்கிட்டதே. நான் ஒரே ஒரு விஷயம் தான் கேட்கிறேன். அந்த 3800 மதுக்கடைகளால வரக்கூடிய வருமானத்தினால அரசாங்கத்துக்கு எவ்வளவு வருமானம் அதிகரிச்சிருக்கு? ஒட்டுமொத்தமாக ஒரு ஆளும் கட்சியினுடைய அரசாங்கம் இந்த மதுக்கடையினுடைய வருவாயை நம்பித்தான் இந்த ஆட்சியை நடத்தக்கூடிய அவலம் ஏன் வேற எங்கும் இல்லை, தமிழ்நாட்டில் நடந்துகிட்டு இருக்குங்க. இன்னைக்கும் சங்கரன் கோயில் எடுத்துக்கிட்டீங்கன்னா, இந்த நெல்லை மாவட்டம் சங்கரன் கோயிலில், அதாவது நெடுஞ்சாலைகளில் இருக்கக்கூடிய மதுக்கடைகள் எல்லாம் நீங்க வந்து அகற்றணும்னு சொல்லியிருந்தீங்க. ஆனா ஊருக்குள்ள மக்கள் வாழக்கூடிய இடங்கள்ல, மக்கள் பிரதானமா பயன்படுத்தக்கூடிய இடங்கள்ல இன்னைக்கு மதுக்கடைகளுடைய எண்ணிக்கை அதிகரிச்சிருக்கு. இதுக்கு அரசாங்கம் என்ன பதில் சொல்ல போகுது? இல்ல, வருவாய் குறையல அப்படின்னு வருவாய் குறையலன்னு சொன்னீங்க. ஆனா நிதி செயலாளரே இதுக்கான புள்ளி விவரங்களை கொடுத்திருக்காரு. 2100 வருவாய் அதிகரிச்சிருக்குன்னு சொல்றேன். இல்ல, 2100 கோடி ரூபாய் அளவுக்கு ரெவென்யூ லாஸ் ஏற்பட்டிருக்கிறது 500 மதுக்கடைகளை குறைத்ததுனாலேயே. ஸோ சப்சிக்வெண்டா 500 கடைகளும் குறைச்சாங்க. நம்ம அப்சல்யூட் நம்பர்ஸ் பார்க்கலாம், பட் அரசுக்கு வந்து வருவாய் குறையவே இல்லை அப்படிங்கிற புள்ளி விவரம் சரியான எனக்கு தெரியல. இல்ல, நீங்க சொல்றீங்க மதுக்கடைகளுடைய எண்ணிக்கையை வந்து குறைச்சிருக்காங்க அப்படின்னு சொல்றேன். நான் அந்த மதுக்கடைகளுடைய எண்ணிக்கை வந்து குறைச்சிருக்காங்க அப்படிங்கறத தாண்டி நீங்க ஒரு விஷயம் சொன்னாங்க, நெடுஞ்சாலைகள்ல இருக்கக்கூடிய கடைகளை வேறு இடத்துக்கு மாற்ற சொல்லியிருந்தாங்க அப்படின்னு சொல்லி. நான் மறுபடியும் அதுக்கு தான் வரேன். என்னன்னா, இங்க இருக்கக்கூடிய மதுக்கடைகள் எல்லாமே நெடுஞ்சாலைகள்ல இருந்து அகற்றப்பட்டு மக்கள் இருக்கக்கூடிய, மக்கள் அதிகமா பயன்படுத்தக்கூடிய, மக்கள் பிரதானமா பயன்பாட்டில் இருக்கக்கூடிய, மக்கள் வாழக்கூடிய இடங்களுக்கு வந்துருச்சு அப்படிங்கறத நான் குற்றச்சாட்டா வைக்கிறேன். ஓகே, இன்னைக்கும் எங்க சங்கரன் கோவில்ல முடிச்சிருங்க. எஸ், கோ அஹெட். இல்ல, இன்னைக்கும் எங்களோட நெல்லை மாவட்டம் சங்கரன் கோவில்ல பள்ளிக்கூடங்களுக்கு அருகில் இருக்கக்கூடிய மதுபான கடைகள் இருக்கத்தான் செய்யுது. 100 மீட்டர் டிஸ்டன்ஸ்ல இருக்கக்கூடிய மதுபான கடைகள் இருக்கத்தான் செய்து. பள்ளிக்கூடத்துக்கு போகக்கூடிய எத்தனையோ குழந்தைகள் அந்த மது கடைகளை எல்லாம் தாண்டி தான் பள்ளிக்கூடத்துக்கு போறாங்க. திரு பாலு, இல்ல, ஒரே சங்கரன் கோயில் இல்லங்க, எங்க சென்னையில நான் இருக்கிற ஏரியாவில், என்னுடைய ஏரியா தான் சென்னையில பெரிய ஏரியான்னு பேசிக்கிறாங்க. அங்கேயே ஆரம்ப பள்ளிக்கூடம், அரசு பள்ளிக்கூடம், பக்கத்தில் கோயில், ரெண்டுக்கும் எதிரிலேயே தான் சரக்கு கடை. திரு பாலு, அப்படியெல்லாம் கன்சர்ன்ஸ் எல்லாம் இருக்கதான் செய்யுது. ஆனா இந்த அரசு ஒரு 1000 கடைகளை சொன்னபடி குறைஞ்சிருக்கு, இன்னும் 500 கடைகளை குறைக்க போறோம் ஜூன் மாசம். சோ அப்படி அரசு வந்து கூட்டிட்டு போகலையா, குறைச்சிட்டு தானே வருது. படிப்படினா அவங்க எந்த கொள்கையை சொல்லி வாக்கு கேட்டாங்களோ அந்த கொள்கையின் படி தானே. உங்க கொள்கை பூரண மதுவிலக்கு அப்படின்னு இருக்கலாம், பட் அரசு ஒரு மதுக்கடை குறைக்குது அப்படின்னா அதுக்கேற்ற ப்ரிப்பரேஷன் செய்யணும். குறைச்சிட்டு தானே வராங்க. அதாவது என்னதான் நீங்கள் இந்த மாதிரி பேசுகிறோம்ல, அவரோட கட்சிக்காக பேசுறது, நான் வந்து என்னுடைய மது கொள்கைக்காக பேசுறது, அவர் நிர்வாகம் சார்பு பேசுறது, இதெல்லாம் ஒரு பக்கம் ஒதுக்கி வச்சுட்டு இன்றைய தமிழ்நாட்டினுடைய மதுவினால் ஏற்பட்டிருக்கக்கூடிய சூழலை மனதிலே வைத்துக்கொண்டு நாம் இதை ரொம்ப சீரியஸாக விவாதிக்கலன்னு சொன்னால், இது வந்து மிகப்பெரிய அற்புதமான தமிழ்நாடு, அமைதி பூத்து குலுங்கும் தமிழ்நாடு, இது வந்து சேர சோழ பாண்டியர்கள் ஆண்ட மண் அப்படின்னு சொல்கிற இந்த பெருமையெல்லாம் நம் கண் முன்னாலே அழிந்து போயிடும். மிக மிக சீரியஸாக யோசிக்க வேண்டிய தருணம். ஐயா முருகன் ஐயா அவர் வந்து அவர் எம்ஜிஆர் காலத்தில் இருந்த தருணம்லாம் இப்போ இல்லையா? 1000 கடையை நான் சொல்கிறேன், ஆட்சியில் இருந்தவங்க 1000 கடையை குறைச்சாங்க. நாங்கள் ஆட்சியிலே வரல. நாங்கள் குறைச்ச கடைகள் எத்தனை தெரியுமா? 3824 கடையை மூடியிருக்கோம். எங்கள் மருத்துவரையா அவருடைய ஆலோசனையின் பேரில் நான் தொடர்ந்த வழக்கில்
இது நான் பெருமைக்காக 321 இல்லைன்னு, அதுக்கு முன்னாடி 524 கடை. நான் சொல்றேன் வரலாறு. correct. நீங்க 500 மூடுறதுக்கு முன்னாடி 524 கடையை நாங்க மூடணும். அதற்கு பிறகு 3321 கடையை தமிழ்நாட்டில் மூடணும். நான் கேட்கிறேன், நான் இந்த வழக்கை தொடுந்ததிலிருந்து உயர்நீதிமன்றத்திலும் உச்ச நீதிமன்றத்திலும் இந்த தமிழக அரசு நடந்து கொண்ட அவருடைய நிலைப்பாடு இருக்க, அதை சொன்னு வச்சிங்களேன் கேவலமா இருக்கும். நான் சொல்றேன், ஆசை வெட்கமறியாது என்று சொல்வார்கள். இந்த அரசிற்கு மதுவினால் வரக்கூடிய அந்த வருவாயின் மீது இருக்கக்கூடிய ஆசை, நாம என்ன செய்யறோம், நாம செய்யக்கூடிய பணி என்ன, நாம வாங்கக்கூடிய சாம்பளத்துக்கு நம்ம செய்யற வேலை என்னன்னே தெரியாம இந்த அரசு செய்து பாருங்க. ஒவ்வொரு குடிமகனும் தமிழ்நாட்டில் இருக்கவன் மதுவுக்கு அடிமையாயிருக்கான். நான் சொல்லிடுறேன், நீங்க இவ்வளவு கடைகளை அரசு முடித்து அதனால வருவாய் குறைஞ்சதா? இருங்க, கடைகள் மூடுதல் அப்படிங்கிறது மட்டுமே மது பழக்கத்தை குறைச்சிருமா அப்படின்னா இந்த மூடலும் அதனால் ஏற்பட்ட வருவாயும் அப்படி காட்டல. அதாவது எப்படி ஒரு குடிமகன் இன்னைக்கு வந்து மதுவுக்கு போதையானானோ அதே போல தமிழக அரசு மது வருவாயின் மீது அடிக்ட் ஆயிருச்சு. அதை எப்படியாவது என்ன நடந்தாலும் பரவாயில்ல, எத்தனை பிணங்கள் மீது நடந்தாலும் அதில் வரக்கூடிய வருவாய் தனக்கு வர வேண்டும் என்ற எண்ணம் இன்றைக்கு தமிழக அரசு கிட்ட இருக்கு. நீங்க சொல்றீங்கல்ல, ஏதோ கண்மூடித்தனமா கடையை மூடு, ஒரே நாள்ல கடையை மூடு அப்படின்னு சொல்ற இயக்கம் நாங்க கிடையாது. அறிவுபூர்வமா விஞ்ஞான பூர்வமா மதுவின் பயன்பாட்டை எப்படி குறைக்கலாம் அப்படிங்கிறதுக்கு நாங்க கொடுக்கிற விளக்கத்தை ஒரு நிமிடம் கேளுங்க. நான் சொல்றதை கேளுங்க. வரக்கூடிய வருவாயில எத்தனை ரூபாய ரீஹாபிலிட்டேஷன் சென்டருக்கு இவங்க செலவு பண்றாங்க சொல்லுங்க. இன்னைக்கு 6000 கடை தமிழ்நாட்டில் இருந்தது, எத்தனை ரீஹாபிலிட்டேஷன் சென்டர் தமிழ்நாட்டில் இருக்குது சொல்லுங்க. இருங்க, இன்னொன்னு சொல்றேன், விழிப்புணர்வுக்கு தமிழக அரசு இந்த வருவாயிலிருந்து எத்தனை சதவீதத்தை செலவு செய்யுதுன்னு சொல்லுங்க. நீங்க எல்லாம் இதை சொல்லலாம், விவாதிக்கலாம், தமிழக அரசு சட்டமன்றத்தில் அவங்களுடைய கருத்துக்களை சொல்லலாம். ஆனா நான் கேட்கிறேன், இதற்காக வழக்கு போட்டவனா 4 வருஷம் ஆகுது. ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் ஒரு ரீஹாபிலிட்டேஷன் சென்டர். அந்த ரீஹாபிலிட்டேஷன் சென்டர் நீங்க தயவு செய்து போய் பாருங்க. நாளைக்கு தந்தி தொலைக்காட்சி தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மது மறுவாழ்வு மையம் என்ன நிலைமையில இருக்கு பாருங்க. ஒரு சேர் டேபிள் கிடையாது, ஒரு டாக்டர் கிடையாது. எனக்கு தெரியுங்க, இன்னைக்கு உலக சுகாதார நிறுவனம் மதுவினுடைய பயன்பாட்டை எப்படி கட்டுப்படுத்த வேண்டும் என்று சொன்னதை தமிழ்நாட்டில் அமுல்படுத்துங்கன்னு சொன்ன நீதிபதி கவுல் அவர்கள் எத்தனை முறை தமிழக அரசை கூப்பிட்டாரு, எத்தனை கூட்டங்களை நடத்த சொன்னாரு, எத்தனை வருவாய்த்துறை, போக்குவரத்து துறை, கலால் துறை எல்லாரையும் கூப்பிட்டு வச்சு இந்த மதுவின் பயன்பாட்டை கட்டுப்படுத்த நீங்க நடவடிக்கை எடுக்கணும், ரொம்ப மோசமா போயிடுச்சுன்னு சொன்னாரு. ஒரே ஆக்கப்பூர்வமா ஒரே ஒரு நாள் அந்த கூட்டத்தை நடத்திருக்கீங்களா? இன்னை வரைக்கும் நான் என்கிட்ட இருக்குங்க, நான் ஒரு வழக்கு போடல, மதுவிற்கு எதிராக பல வழக்குகளை போட்டிருக்க, பல தீர்ப்புகளை வாங்கியிருக்க, இன்னும் பல வழக்குகள் இருக்கு. நிச்சயமா சொல்றேன், ஆட்சிக்கு வருவதற்கு முன்பாகவே சட்டத்தின் மூலமாக தமிழ்நாட்டில் நீங்க நினைக்கிறீங்க இந்த மதுவை நாம எப்படினாலும் எத்தனை லட்சங்களை கொடுத்தாவது இந்தியாவில் இருக்கக்கூடிய பெரிய வழக்கறிஞர்களை வைத்து நாம் மதுவை வியாபாரம் செய்ய நினைக்கிறீங்களே, சாவு மணி அடிப்பேன். நான் இன்னைக்கு சொல்றேன், ஒவ்வொரு இந்த பையனுடைய மரணம் இருக்க அது என்னை தூங்க வைக்காது. இந்த பையனுடைய மரணம் இருக்க என்ன மட்டும் இல்ல, இந்த மதுவிற்கு எதிராக போராடக்கூடிய யாரையுமே நிம்மதியா தூங்க வைக்காது. அதை புரிஞ்சுங்க தயவு செய்து. இருக்கு 1000 கடைகளை மூடியதா சொன்ன அரசு எத்தனை புதிய ரீஹாபிலிட்டேஷன் சென்டர் உருவாக்கி தெளிவா சொல்றேன். அதாவது அண்ணனுடைய என்ன கொள்கையோ அந்த கொள்கையை வெற்றி பெறணும். அதே சமயத்துல அதே கொள்கையை முன்னெடுத்து தான் இந்த அரசாங்கம் போய்கிட்டு இருக்கு. அவர் அண்ணன் கொஞ்சம் அவசரப்படுறாரு, அவ்வளவுதான் வித்தியாசம். ஒண்ணுமே இல்ல. அவசரப்படாத அரசு 1000 கடைகளை மூடிய கையோடு எத்தனை மறுவாழ்வு மையங்களை உருவாக்கி, எத்தனை மறுவாழ்வு மையங்களை மெருகேற்றி இருக்கு. 100 நான் முதல்ல லைன்ல வந்துறேன். அதாவது நீதிமன்றம் மூலம் மட்டும் 3321 கடைகள் மூடப்பட்டிருக்காங்க. இன்னைக்கு 6700 கடைகள் இருந்தது, 3800 கடையை இன்றைக்கு குறைஞ்சிருக்குங்கிறது நீங்கள் ஏற்றுக்கொள்ளக்கூடிய விஷயம். இது அவமானமான வருமானமாக இருந்தாலும் காலத்தினுடைய கட்டாய மறுவாழ்வு மையத்தை பத்தி 100 கடை மூடினதை சொன்னீங்க சார். நீதிமன்றம் எப்பப்பெல்லாம் கடையை மூடுன்னு சொல்லிச்சோ, இவர் வழக்குல மற்ற வழக்குல சொல்லிச்சோ, அதை அப்படியே ஏற்றுக்கொண்டிருக்கிறதா அரசு? முடியாது, மாட்டோம், மேல்முறையீடு இங்க நான் சொல்ல வரேன். உச்ச நீதிமன்றம் இந்தியா முழுக்க ஒரு தீர்ப்பு கொடுத்தாங்க.
அதாவது வந்து தமிழ்நாடு, வெஸ்ட் பெங்கால், கேரளா, அஸ்ஸாம், கர்நாடகா, டெல்லி, ஆந்திரா இதுக்கெல்லாம் ஒரு இது போட்டு ஒரு தீர்ப்பு கொடுத்தாங்க. அவங்க என்ன சொன்னாங்க, தேசிய நெடுஞ்சாலைன்னு எப்படி நிர்ணயம் சொன்னாங்கன்னா, ஒரு நகரத்திலிருந்து இன்னொரு நகரத்துக்கு போகும்போது இருக்கக்கூடிய கடைகள் தான் தேசிய நெடுஞ்சாலை. இதெல்லாம் பேசாதீங்க. நீங்க என்ன உட்கார வச்சுக்கிட்டு இந்த விளக்கு நீங்க போட்ட வழக்கு தானே, நீங்க போட்ட வழக்கு வாகன விபத்துன்னு சொல்லி தான் போட்டீங்க. 25/2/2013 நீங்க இவ்வளவு பேசுறீங்க. நான் சொல்றேன், இருங்க நான் முடிச்சிடுறேன். நான் சொல்றது 25/2/2013 முதல்ல நான் இந்தியாவுக்குலாம் வழக்கு போடலீங்க. இந்தியா முழுவதும் இருக்கக்கூடிய கடையெல்லாம் மூடு நான் சொல்லிங்க. தமிழ்நாட்டில் மத்திய சாலை போக்குவரத்து ஆணையம் கொடுத்த சுற்றறிக்கையின்படி கடையை மூடுங்கன்னு சொன்னாங்க. 25/2/2013 நீதிபதி பால் வசந்தகுமார் தான் இந்த தீர்ப்பை கொடுத்தார். கடையை மூடுங்கன்னு சொன்னார். மதுவிலக்கு வேண்டும் போட்டீங்கன்னா வாகனத்தில் செல்பவர்கள் மது குடித்தால் இறக்கிறார்கள் என்று போட்ட வழக்கா? நீங்கள் போட்ட வழக்கே அண்ணன் போட்ட வழக்கில் என்ன தெரியுமா, வாகனத்தில் செல்பவர்கள் மது குடிப்பதால் இறந்து போகிறார்கள், ஆக்சிடென்ட் ஆயிருங்கிறதா அவருடைய வழக்கு. அந்த அடிப்படையில் தான் நான் முடிச்சிடறேன் சார். அந்த அடிப்படையில் தான் உச்சநீதிமன்றம் 31/3/2017 3221 கடைகளை மூட உத்தரவிடுறாங்க. அதே உச்ச நீதிமன்றம் 17/7/2014 திறக்க விடுறாங்க. எந்த அடிப்படையில்னா, அதாவது வந்து 500 மீட்டர் நகரங்களுக்கு, 230 மீட்டர் கிராமங்களுக்கு, அதன் பிறகு வந்து நெடுஞ்சாலையிலிருந்து தூரம் வச்சு நீங்க கடைகளை ஓபன் பண்ணிக்கலாம். நெடுஞ்சாலை வந்து மாநில நெடுஞ்சாலை, நகராட்சி, எல்லைகள் பல மாநிலங்களில் நிறைய பேசி சார், சட்டம் பிரகாரம் சொல்லுங்க சார். பல மாநிலங்கள் கோர்ட்டில் மத்திய நெடுஞ்சாலைகளை கிராம நகரங்களாக மாற்றி இருக்காங்க. படிப்படி மதுவிலக்கு இன்னும் எத்தனை படி சார்? சார், அதாவது நான் சொல்லிட்டேன், இப்ப இருக்கிறது 3800 கடை, வரக்கூடிய ஜூன் மாதம் 500 கடைகளை மூட போறாங்க. இன்னும் 5-6 வருடங்கள் மதுவிலக்கு இந்த அரசு நாட்டு மக்கள்கிட்ட மதுவிலக்கு அமல்படுத்தப்படும் பரிபூரணமாக படிப்படியாக. கடைசி படி எப்ப சார்? ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி கிரானைட், தாது மணல்கள்லாம் அரசே ஏற்று நடத்துவதற்கான ஒரு கொள்கை முடிவு எடுத்து அந்த வழிகள் போய்கிட்டு இருக்குது. அதுக்கும் இதுக்கும் என்ன சார் சம்பந்தம்? கிரானைட்ல இதெல்லாம் பாக்குற வரைக்கும் மக்களுக்கு வந்து குடி கொடுத்து தான் சம்பாதிக்கும் அரசு. அதாவது ஏற்கனவே ஒரு திட்டங்கள் போய்கிட்டு இருக்கு. அது அவமானமான விஷயம், பணமா வருமானமா இருந்தா கூட ஏற்கனவே ஒரு திட்டங்கள் போய்கிட்டு இருக்கு. அந்த திட்டத்தை நிறுத்த முடியாது. வருடத்துக்கு 30,000 கோடி ரூபாய் இதன் மூலம் வருமானம் வந்துகிட்டு இருக்கு. ஏற்கனவே கடைகள் மூடியதால் ஒரு 7,200 கோடி ரூபாய் லாஸ்ல போய்கிட்டு இருக்கு. இந்த நிலைமையில இதுக்கு ஒரு கொள்கை, வருமானத்தை பெருக்குவதற்காக கொள்கை முடிவை இந்த அரசாங்கம் ஏற்றிருக்கு. கிரானைட், தாது மணல் போன்ற விற்பனைக்கு அம்மா வந்து தேர்தல் அறிக்கையிலே சொல்லலாம். இதெல்லாம் பண்ணதுக்கு அப்புறம் இன்னும் 4-5 வருடத்தில் தமிழகத்தில் புது மதுவிலக்கு இருக்க போது. அதற்கு முன்னாடி நீங்க வந்து சார், ஒரு காலத்தில் மதுவுக்கு அடிமையானவர்கள் போதை ஊசி போட்டான், கஞ்சா சாப்பிட்டான், இது அபின் சாப்பிட்டான். படிப்படி மதுவிலக்கு அப்படிங்கிறது நீங்க சொல்லக்கூடிய படிகள் அப்படிங்கிறது உங்களுக்கு கிடைக்கக்கூடிய வருவாயை பொறுத்து. வருவாயை பொறுத்து இல்ல சார், இல்ல வருவாய்க்காக இல்ல, வருவாய்க்காக இப்ப 7,200 கோடி ஏற்கனவே நஷ்டமா ஓடிக்கிட்டு இருக்க அத கணக்கில். ஆனால் எடுத்தேன் கவிழ்த்தேன் என்று கடைகளை மூடுவதன் மூலம் ஏற்கனவே மதுவுக்கு அடிமையானவர்களுக்கு மறுவாழ்வு கொடுக்கணும். மறுவாழ்வு மையங்கள் 100 மறுவாழ்வு மையங்கள் இருக்கு சார். இந்த பிரச்சாரத்துக்கு ரொம்ப அதிகம். இல்ல நான் சொல்றேன், அதிகப்படுத்தணும். அதனுடைய விளம்பரத்துக்காக, மதுவை ஒழிப்பதற்கான விளம்பரத்துக்காக 1 கோடி ரூபாய் இருந்தது, இன்றைக்கு 10 கோடி ரூபாய் உயர்த்தியிருக்காங்க. மத்திய அரசுடைய தேசிய நெடுஞ்சாலை, மாநில நெடுஞ்சாலை கடந்த ஏப்ரல் 21ஆம் தேதி ஒரு சுற்றறிக்கை. விழிப்புணர்வுக்கு எவ்வளவு? முன்னாடி 1 கோடி ரூபாய் இருந்தது, இப்ப 10 கோடி உயர்த்தியிருக்காங்க. வருமானம் எவ்வளவு சார்? விழிப்புணர்வு வருமானம் எவ்வளவு? அரசுடைய கொள்கை, அரசுடைய ஸ்டேட்டட் பாலிசி மது விலக்கு. அதாவது மது விலக்கு வேண்டும் என்பதை நான் மிகப்பெரிய எதிரானவன். மது குடிப்பவர்களோட பேச கூட மாட்டேன், அப்படிப்பட்டவன். ஆனா அரசுடைய கடமைகளை புரிந்து கொள்ளணும் அப்படிங்கறத சொல்றேன். இந்த அரசுடைய துறையோட லட்சியம் மது விலக்கு. அதற்காக நீங்க விழிப்புணர்வுக்காக செலவிடுவது எவ்வளவு சார்? அதாவது 10 கோடி, 1 கோடி ரூபாய் அரசுக்கு கிடைக்கக்கூடிய வருவாய் எவ்வளவு சார்? அதாவது நான் என்ன சொல்றேன், இப்ப 7,200 கோடி ரூபாய் ஏற்கனவே வருமானம் குறைஞ்சிருக்கு சார் மதுவினால். 7,600 கோடி, 26,000 கோடி, இதெல்லாம் எங்க நாங்க 10 கோடி செலவிடுறோம்னு சொல்லக்கூடிய இது வந்து விளம்பரத்துக்கு சார், விளம்பரத்துக்காக மறுவாழ்வுக்கு 100 கோடி. இல்ல ரீஹாபிலிட்டேஷன் வேற, அவேர்னஸ் வேற. அவேர்னஸ்க்காண்டி 10 கோடி, மறுவாழ்வு மையத்துக்காக 100 கோடி ரூபாய்.
அதாவது திரு முருகன், உங்களுடைய சுருக்கமான கருத்து இந்த செக்மெண்ட்ல then I have to take a break. இல்லை ஒன்றும் இல்லை, நீங்கள் வந்து ஒரு இஷ்யூ வந்து கம்ப்ளீட்டாக வந்து ஹவு கவர்மெண்ட் கேன் டூ அப்படிங்க தெரியாமல் நம்ம டிபேட் பண்ணவே கூடாதுன்னு நான் அடிக்கடி How government should do? அதான் பாருங்க, அதாவது ஒரு 6000 கடை இருக்குது, அதை 3000 குறைஞ்சா வருமானம் 50% குறையலை, அதே வருமானம் வருது அப்படின்னா என்ன அர்த்தம்? எல்லாரும் மது ஒழுங்காக இருந்துறான், அந்த கடைக்கு போகாமல் ரொம்ப தூரம் நடந்து போய் சாராயம் வாங்கிக்கிறான். இதை நம்ம சொன்னோம். சார் வந்து பிரமாதமான ஒரு உள்ளான மனதோடு ஒரு போய் எடுக்கிறாரு. ஹைவேஸில் இருந்து 300 மீட்ரு 500 மீட்டர்லாம் இருந்ததுன்னா மது இருந்துக்கிட்டு வாகனம் ஓட்டுவதால் அவரை பாதிக்கிறதை விட அதிகமாக எங்கேயாவது மோதி மக்கள்லாம் பாதிக்கப்படுறாங்கன்னு சொல்லி உடனே ஒரு ஆர்டர் போட்டாங்க. அப்புறம் ஒன்று ஹைவேஸ்னால் என்னன்னு ஒரு டெஃபினிஷன், நேஷ்னல் ஹைவேன்னு சொல்கிறீங்க, நாங்கள் வந்து மவுண்ட் ரோடையும் நேஷ்னல் ஹைவேன்னு நாங்கள் அனௌன்ஸ் பண்ணியிருக்கோம்னு சொல்லி டிபேட் பண்ணோம். அப்போ நான் சொன்னேன், ஏன் சொன்னோம் தெரியுமா? நேஷ்னல் ஹைவேஸ்னு சொன்னால் நிறைய பணம் கவர்மெண்ட் அப்படி இருந்தாலும் வரும், ரோடு போடக்கு வாங்கலான்னு அப்படி தப்பாக சொல்லிட்டோம். அதனால் முனிசிபல் அண்ட் கார்ப்பரேட் ஏரியாவில் இருக்கிற ரோடெல்லாம் வந்து நேஷ்னல் ஹைவே இல்லைன்னு நோட்டிஃபை பண்ணுங்கள், மதுக்கடையை மறுபடி தரங்கன்னு. இதெல்லாம் பார்த்துட்டு நீங்கள் பார்க்கும்போது ரீஹாபிலிட்டேஷன் சென்டர்னு சார் சொல்கிறாங்க. நான் அந்த காலத்தில் நீங்கள்லாம் வந்து படிச்சுட்டு இருக்கிற காலத்திலேயே பிச்சைக்காரர்கள் மறுவாழ்வு இல்லாமல் உளுந்தூர்பேட்டையிலே ஒன்று ஆரம்பித்தோம். நான் இருந்தேன் அப்போ அங்கே சப்டிவிஷனில் சப் கலெக்டர் வேலையில் ஆர்டிஓ வேலையில் இருக்கும்போது. அங்கே போய் அதை ஆரம்பித்து ஆளுங்க உள்ளே வந்தாங்க, அவங்களுக்கு ஒழுங்காக சாப்பாடு இப்போல்லாம் போடப்படி பண்ணேன். அவங்க அடித்த கூத்தை பார்த்துட்டு நாங்கள் அங்கே போகிறதே நிறுத்திக்கிட்டோம். அதே மாதிரி இந்த மாதிரி மறுவாழ்வு இல்லங்கள் எல்லாமே முதியோர் மறுவாழ்வு இல்லம் இருக்குது. இந்த இதுக்கு மதுக்கு மட்டும் மறுவாழ்வு இல்லம் ஒரு மோசமாக இருக்குன்னு நினைக்காதுங்க. கவர்மெண்ட்டுடைய எல்லா ஆக்டிவிட்டீஸும் இல்லை இப்படி கூத்தடிச்சா அதனால நம்ம மறுவாழ்வு மையம் நடத்த முடியாது. இல்லை கொஞ்சம் ஒரு நிமிஷம் இருங்க, நான் பேசின பிறகு பேசுங்க. அதாவது நீங்க சொல்ல வருவது கவர்மெண்ட் இன்ஸ்டிடியூஷன்ஸ் எல்லாமே நாட் ப்ராப்பர்லி மேனேஜ்டுங்கிறத மனசுல வச்சுக்கிட்டு இந்த மறுவாழ்வு இல்லத்தை பத்தி பேசுங்க. ஒண்ணு, நல்லபடியா லாபகரமா வெற்றிகரமா நடக்கக்கூடிய எத்தனை கவர்மெண்ட் இன்ஸ்டிடியூஷன்ஸ் அம்மா உணவகத்தை எவ்வளவு ஊர்ல இருந்து பார்த்துட்டு போறாங்க சார். அத மாதிரி இது எங்களுடைய லட்சியம், இது எங்களோட கொள்கை அப்படினா ஒரு இன்ஸ்டிடியூஷன் ஏன் நடத்த முடியாது? அம்மா உணவகத்துக்கு போய் பாருங்க, அங்க அடிக்க கூத்து. கவர்மெண்ட் இன்ஸ்டிடியூஷன்ஸ் ஆர் ரன்னிங் லைக் தட். Don't take one institution and criticize one. அப்புறம் வந்து நீங்க கவர்மெண்ட் வந்து மதுவிலக்கை நாங்கள் நிறைவேற்ற வேண்டிய அவசியம் இல்லை, அந்த வருமானம் எங்களுக்கு தான் வரும்னு சொன்ன பிறகு ஓட்டு வங்கி அரசியலுக்காக சில பதில்களை சொல்லணும். தமிழ்நாட்டில் ஒரு திறமையான ஐஏஎஸ் அதிகாரி கூட இல்லைன்னு நம்ம எடுத்துக்கலாம். எந்த துறையும் சரியில்லைன்னு சொன்னா தமிழ்நாட்டில் நிர்வாகம் செய்ய தகுதியான திறமையான அதிகாரிகளை ஒருத்தர் கூட கிடையாது. இதை மட்டும் இங்க கேட்டுறேன், கவர்மெண்ட்ல எதுவுமே வந்து சரியா நடத்த மாட்டாங்க, அதனால மறுவாழ்வு மையம் அமைக்கவே வேணாம், கவர்மெண்ட் எதுவும் சரியா நினைக்க வேணாம், பள்ளிக்கூடமே நடத்த வேணாம், ஆஸ்பத்திரி நடத்த வேணாம், பல்கலைக்கழகத்துல கூட முறைகேடு நடக்குது, மாமா வேலை செய்யறாங்க, பல்கலைக்கழகத்துல இழுத்து முடியலாம். கவர்மெண்ட் எதுவுமே சரியா நடத்தாது அப்படின்னு ஒரு பிளாங்கெட் பழிய போட்டு நாம வந்து இப்ப மதுவிலக்கு மதுவை பத்தி வந்து திட்டிக்கிட்டு இருக்கோம். இப்ப மொத்த அரசாங்கத்தையுமே திட்டாரு, அவ்வளவுதான். நீங்களே கவர்மெண்ட்ல வந்து உட்கார்ந்தாலும் சிஸ்டம் ஃபெயில்ட். ஆமா, சந்தேகமே வேண்டாம், சிஸ்டம் ஃபெயில்ட். இது வேலைக்காவாது, இந்த அரசு திறமை இல்ல. இல்லாம வந்து அதாவது மதுக்கடைகளை வெற்றிகரமா நடத்த முடியல சார். இது கூட வெற்றிகரமா நடத்தல, வெற்றிகரமா நடத்துறேன்னு தப்பா சொல்லாங்க. வருமானம் வருதுங்கிறது ஒண்ணுதான் எடுப்பேன். அங்க போய் 10 ரூபா பாட்டில 12 ரூபாய்க்கு விற்கிறான், சாட்டை 15 ரூபாய் விற்கிறான். அதை தடுக்க முடியல. அவங்களும் ஊர்வலம் வருவாங்க, அவங்கள கொடுத்து யாராவது பிடிச்சு கேட்டாக்கி எனக்கு சம்பளம் கம்மி சார்மா. எல்லா விஷயத்திலும் நீங்க பாருங்க, அதை வந்து நீங்க வெளியில பேச கிரேட்டர் ஈவில் தானே சார் பார்க்கணும். நீங்க வந்து ஒரு விஷயம் புறையோடி ஒரு இனத்தையே அழிச்சிட்டு இருக்கு அப்படின்னா அதை பார்க்கறதா இல்லாட்டி இங்க பிரச்சனை இருக்கு 12 ரூபாய் 15 ரூபாய் இது ஷுட் பி 500 ரூபாய் சம்பளத்துக்கு வேலை செய்யறான் டாஸ்மார்க் எம்ப்ளாயி, தெரியுங்களா? எத்தனை கோடி ரூபாய் வருவாய் ஈட்டக்கூடிய இதுல மாணவனை பலி வாங்கிய டாஸ்மாக் என்ன செய்ய போகிறது அரசு? நீதிமன்றத்தில் ஒரு முறை இல்ல பல முறை இந்த அரசு சொல்கிறது, மூட சொல்லாதீங்க, உங்க வேகத்துல மூடினா எங்களுக்கு வருவாய் போயிடும் அரசு சொல்லுது. அண்ணா வழி நடக்கக்கூடிய கட்சி இல்லையா, அண்ணா வழி நடக்கக்கூடிய இயக்கம் இல்லையா உங்களோடது? மதுவால் கிடைக்கும் வருமானம் குஷ்டரோகியின் கையில் இருக்கக்கூடிய வெண்ணெய் என்றார் பேரறிஞர் அண்ணா. இதை நம்பி நாங்க இருக்கோம் அப்படிங்கிற அவலத்திலிருந்து என்று விடுபடும் இந்த அரசு, என்று விடுபடுவோம் நாம்? நிச்சயமா என்ன டைம் ஃப்ரேம்? உங்க படிப்படியோடைய கடைசி படி எப்போது? அதாவது ஒரு நிமிஷம் என்ன சொல்ல, அதாவது 71 வரைக்கும் வந்து தமிழ்நாட்டுல வந்து மது இல்ல. இந்த அவலத்திலிருந்து வருமானம் என்பது இது ஒரு அசிங்கமான ஒரு கேவலமான வருமானமா இருந்தாலும்
அதே சமயம் இது மக்களுக்கு ஏற்கனவே பயன்படக்கூடிய வகையிலே திட்டங்கள் போய்கிட்டு இருக்குது. இந்த கேவலம் முடிய போகுது எப்போது முடியும் என்று சொல்லி வந்த ஆட்சி இந்த அரசாங்கம் ஒரு இலக்கு வைத்து செய்றாங்க. இப்போ அந்த இலக்கு என்ன? அந்த இலக்கு வருடத்துக்கு 500 கடைகள். இப்போ எப்ப மூடப்படும்? அதுதான் இன்னும் 500 கடைனா இன்னொரு 5-6 வருஷத்துல முடியும். இந்த ஆட்சியுடைய இறுதியில தமிழ்நாடு மதுக்கடைகள் இல்லாத ஒரு நாடு நிச்சயமாக இருப்பதற்கான அதிகமான வாய்ப்புகள் இருக்கு. அதிகமான வாய்ப்பு என்ன? 2021க்குள் தமிழகத்திலே புது பூரண மதுவிலக்கு மாநிலமாக தமிழகம் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. அரசு சார்பா சொல்லிடுங்க. எங்க இலக்கு என்பது 21. அது வரைக்கும் படி இலக்கு என்பது அரசாங்கம் ஏற்கனவே வருடத்துக்கு 500 கடைகள். சார் நீங்க இந்தியா முழுக்க பாத்தீங்கன்னா 2 மாநிலத்தை தவிர எல்லாம் இருக்கக்கூடிய அத்தனை மாநிலங்களும் மதுவிலக்கு இல்ல. தமிழ்நாடு பல விஷயத்துல பெருமை சொல்றோம்ல சார். குஜராத்தை விட தமிழ்நாடு பெட்டர், அதை விட பெட்டர். இதுல ஏன் சார் இருக்க கூடாது? இதுல மட்டும் ஏன் சார் மதுவை நம்பி இருக்கக்கூடிய ஒரு அவமானம் இருக்கணும்? நீங்க சொல்லக்கூடிய கேவலம் இருக்கணும். இன்றைக்கு நீதிமன்றமே நீங்க நீதிமன்றம் சொன்ன விஷயத்துக்குள்ள இந்த அரசாங்கம் ஃபாலோ பண்ணிருக்காங்க சார். நீதிமன்றம் இத்தனை கடைகளை உத்தரவு போட்டாங்க, மூட சொன்னாங்க. அண்ணன் தான் வழக்கு போட்டாரு, மூடி இருக்காங்க. 3321 கடையை மூடி ஆச்சு சார். நான் இந்த மதுவை ஆதரித்து பேச வரல, மதுவுக்கு ஆதரவானவனும் இல்ல. அதே சமயம் அரசாங்கத்தினுடைய கடமைகளை உணருங்கள், அரசாங்கங்களுடைய எண்ணங்களை புரிந்து கொள்ளுங்கள். இலக்கு வைத்து நிர்ணயம் செய்து அடிப்படையாக போய்கிட்டு இருக்கு. அதன் கூடிய விரைவில் அந்த எண்ணத்தையும் அந்த கோட்பாடையும் சிறைவில் வெட்டுங்கிறோம். அதை ஏன் நீங்க புரிஞ்சுக்கலங்கற? திரு சண்முக சுந்தரம் நீங்க சார் ஒரு நிமிஷம் அரசாங்கத்தினுடைய அந்த மனநிலையை புரிஞ்சுக்கோங்கன்னு சொல்றீங்க. நான் ஒரே ஒரு விஷயம் தான் கேட்கிறேன். இங்க மக்களினுடைய மனநிலையை இந்த அரசாங்கம் புரிஞ்சிருக்குதா? மது கடைகளுக்கு எதிராக டாஸ்மார்க்கை மூடணும்னு சொல்லி அத்தனை தாய்மார்கள், ஏன் குறிப்பா பள்ளிக்கூட மாணவர்கள், தமிழ்நாடு அளவுல எவ்வளவோ பிரச்சனைகள் நடந்தது. தமிழ்நாடு முழுக்க டாஸ்மார்க் கடைகள் அடித்து நொறுக்கப்பட்டது. குறிப்பா எங்க நெல்லை மாவட்டம் சங்கரன் கோவில்ல கலிஞ்சப்பட்டி அப்படிங்கிற ஊர்ல மதிமுக பொதுச் செயலாளர் ஐயா வைகோ அவர்களுடைய தாயார் தலைமையில அந்த கடையானது அடித்து நொறுக்கப்பட்டது. அதுக்கப்புறம் தான் இந்த மது ஒழிப்பு போராட்டம், இந்த மதுக்கடையை அடித்து நொறுக்கக்கூடிய போராட்டம் மிகப்பெரிய அளவில் தீவிரம் அடைஞ்சிச்சு. இன்னொரு விஷயம் சொல்ல போனா, அந்த மதுக்கடைகளை அடித்து உடைக்கக்கூடிய அந்த மதுக்கடைகளை அந்த இடத்திலிருந்து தரைமட்டமாக்கக்கூடிய மக்கள் மீது வழக்கு போடக்கூடாதுன்னு சொன்ன அரசாங்கம் தான் இந்த அரசாங்கம். ஆக இந்த மக்களுடைய மனநிலையை கையில் எடுத்த அரசாங்கம் என்ன செய்யும்? ஏற்கனவே மூடிய கடைகளுக்கு தொழிலாளர்களுக்கு என்ன வாழ்வு, அதையெல்லாம் சிந்திக்க வேண்டிய கடமையும் இந்த அரசாங்கத்துக்கு அதையெல்லாம் சிந்திக்க வேண்டிய கடமை இந்த அரசாங்கத்துக்கு இருக்குல்ல. அதுக்காக கடையை சொல்லிட்டு கையில் எடுத்துட்டு நடப்பது எந்த வகையில நியாயம்? அதிகரிக்கிறோம் அப்படின்னு சொல்லி நாங்க சட்டத்தை நாங்க கையில எடுத்து நடத்துமா? நாங்க பிராத்தல் எல்லாம் சகோதரி ஒரு நிமிஷம் சொல்ல முடியுமாங்க? இதெல்லாம் என்னுடைய புரிதல் கரெக்ட். உங்க ஊர்க்காரரு இப்போ திரு தினேஷ், அவருடைய ஊர்ல மதுக்கடை இல்ல இல்லையா? குறுக்கல்பட்டிங்கிற இடத்துல மதுக்கடை இல்ல, அதனால குடிக்காம குறுக்கல்பட்டிங்கிற இடத்துல கேரளால போய் இது பண்ணாரு. கேரளா தமிழ்நாடை விட சிறப்பா மதுவிலக்கு செயல்படுத்துது. நீங்க இருக்கக்கூடிய அத்தனை பேரும் சான்று கொடுத்தாச்சு. அதனால குடிக்காம இருந்தாரா? ப்ரோஹிபிஷன் கொண்டு வருவதனாலேயே இல்ல கடைகளை மூடுவதனாலேயே மது பிரயோகம் அப்படிங்கிறது குறைஞ்ச அப்படின்னு நினைக்கிறது சரியா? இல்ல நான் அதான் சொல்றேன். நீங்க மது குடிக்கிறவங்க இருக்கிறதுனால தான் மது கடைகள் இருக்கு அப்படின்னு சொல்லி இன்னைக்கு கூட அமைச்சர் ஜெயக்குமார் அவர்கள் சொல்லி இருக்காங்க. பூரண மதுவிலக்கு தான் எங்கள் அரசினுடைய முதன்மையான லட்சியம் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த அரசாங்கம் ஏன் மக்கள் எவ்வளவு விஷயங்களுக்காக இன்னைக்கு நாங்க சர்வோதயா பள்ளி வேண்டாம்னு மக்கள் போராடுறாங்க, நீட் தேர்வு வேண்டாம்னு சொல்லி போராடுறாங்க. இன்னும் அரசாங்கம் இந்த மக்களுக்கு என்னென்ன அநீதிகள் எல்லாம் இழைக்கிறோ அத்தனை அநீதிகளுக்கு எதிராக இந்த மக்கள் போராடுறாங்க. அந்த மக்களுக்கு எவ்வளவு மிகப்பெரிய அடக்குமுறையெல்லாம் நடந்துகிட்டு இருக்கு. ஏன் இந்த அடக்குமுறை விஷயங்கள் இந்த அரசாங்கமே நடத்தக்கூடிய இந்த மதுவிலக்கு துறையில மட்டும் ஏன் வரமாட்டேங்குது அப்படிங்கறத நாங்க திருப்பி கேட்கிறோம். மக்களுடைய போராட்டங்களுக்கு மதிப்பளிக்காத, உணர்வுகளுக்கு மதிப்பளிக்காத இந்த அரசாங்கம் கையிலேயே வைத்திருக்கக்கூடிய ஜூன் மாசம் 500 கடையை மூட போறாங்களாமே. ஏங்க இல்ல என்னோட ஃபர்ஸ்ட் டெஸ்டினேஷனே, என்னுடைய முதல் இலக்கே பூரண மதுவிலக்கு தான் எங்களுடைய முதல் இலக்குன்னு சொல்றாங்க இந்த அரசாங்கம். ஏன் அந்த முதல் இலக்கை வருஷத்துக்கு நாங்க 500 கடை பண்றீங்கன்னு தான் நான் சொல்றேன். அதாவது எங்க பூரண மதுவிலக்கு வேண்டும் என்பது அதிமுகவுடைய கொள்கை, அரசாங்கத்தின் கொள்கை, என்னுடைய முழுமையான கொள்கை, எண்ணம் எல்லாமே அந்த இலக்கை நோக்கி பயணமாயிட்டு இருக்கும்போது எனக்கு எடுத்தேன் கவிழ்த்தேன் இப்பே நடத்தி காட்டு அப்படின்னு சொல்லும் போது அரசாங்கத்துக்கு ஒரு கடமைகள் இருக்குது புரிஞ்சுக்கோங்கன்னு தான் தாழ்மையா சொல்றேன். எவ்வளவு தூரம் பயணிப்பீங்கன்னு நான் கேட்கிறேன்.
இல்ல 3800 கடைகள் தான் தமிழ்நாட்டுல இருக்கு அப்படிங்கிறார். அந்த கணக்கு சரியா? அதெல்லாம் பொய். பின்ன கணக்கு சொல்றாரு சார். அதாவது அண்ணன் சொல்றாரு, அவருக்கு கிடைச்ச தகவலை சொல்றாரு. எனக்கு கிடைச்ச தகவல், கடையை மாற்றி வைக்க சொன்னாங்களா 1/9/2017 சுற்றறிக்கை தான் இன்றைக்கு உயர்நீதிமன்றம் ரத்து செஞ்சிருக்கு. அதில் தான் இந்த 1300 கடை இன்னைக்கு சொல்கிறாங்க. ஆனால் அந்த சுற்றறிக்கை என்ன திரும்ப சொல்லுது, நீங்கள் கடையை, அதாவது தேசிய நெடுஞ்சாலையிலேருந்து மாற்றிய கடைகளில் பொதுமக்கள் எதிர்ப்பில்லாத கடைகளை அப்படியே நடத்திங்க, எதிர்ப்புள்ள கடைகளை மட்டும் இங்கே கொண்டு வாங்க, ஆனால் இங்கே புதிய கடைகளை எல்லாமும் திறந்துருங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது ஒரு புறம். 1000 கடை அரசே மூடிருக்கு சார். நமக்கு கணக்கு தெரியுமே சார், இந்த ஊருன்னு சொல்லியிருக்கீங்க சார். நான் திருப்பி வந்துடுறேன், விஷயத்துக்கு வரேன். இன்னைக்கு பேசுனதோடைய இன்னொரு மைய கருத்து, நீங்க பலமுறை சொல்லியிருக்கீங்க, அரசு வருவாயை நம்பி மதுவினுடைய வருவாயை நம்பிங்கிறீங்க. இதுல ஒரு முக்கியமான விஷயம், மதுவின் மூலமாக வருவாய் தொடர்பாக பெங்களூர்ல இருக்க நிமான்ஸ் ஆராய்ச்சி மையம் ஒரு செய்தி சொல்லுது. மதுவின் மூலமா ஒரு அரசாங்கத்துக்கு 100 ரூபாய் வருவாய்னு சொன்னா அரசாங்கம் திருப்பி மறைமுகமா 180 ரூபாயை செலவு செய்ய வேண்டிய நிலை ஏற்படுகிறது. எப்படின்னா, சட்டம் ஒழுங்கு, சுகாதாரம் மற்றும் குடும்பத்துக்கு ஏற்படக்கூடிய பிரச்சனைகள், பல விதத்துல ஒரு அரசு மீண்டும் 180 ரூபாய் செலவு செஞ்சாதான் அந்த மதுவினுடைய வரக்கூடிய அந்த வருவாய்க்கு நம்ம ஒரு அரசாங்கம் ஈடுகட்ட முடியும் அப்படின்னு சொல்லியிருக்கு. ஏறக்குறைய 20-25 வருடமா ஒரு மதுவினுடைய வருவாயை மட்டும் நம்பி இருக்கக்கூடிய இந்த அரசு எதிர்காலத்தில் மிகப்பெரிய ஒரு நோயா மாறிடுங்க. நீங்க தயவு செய்து புரிஞ்சுங்க. மது வருவாய் இன்னைக்கு சொல்றீங்க, இன்னைக்கு வந்துருது. திருப்பி இன்னொரு 10 வருடத்துல உடல்நலம் சரியில்லாம போய், சட்டம் ஒழுங்கு கெட்டு போய், சமூக பிரச்சனை ஏற்பட்டு, குடும்பத்துல படிக்காம போய், வேலை வாய்ப்பு இல்லாம போய், மனித ஆற்றல் அழிந்து போயிட்டு இருக்க. அதை எப்படி நீங்க ஈடுகட்டுவீங்க சொல்லுங்க? இதெல்லாம் நீங்க ஐஏஎஸ் அதிகாரி தயவு செய்து நீங்க சொல்லுங்க. இந்த வருவாயை நம்பிதான் நாங்க பண்றோம்னு சொல்றீங்க, திருப்பி அந்த 180 ரூபாய் எங்க இருந்து எடுப்பீங்க? அதிகாரிக்கு நானும் சேர்த்து கேள்வி. இறுதியான கருத்து மிஸ் கஸ்தூரி. பாலு அவர்கள் சொன்னதை நான் முழுமையா ஆமோதிக்கிறேன். இங்க மது வருவாயை பார்க்கிறவங்க மனித வருவாய, ஹியூமன் ரிசோர்சஸை பார்க்க தவறிடுறாங்க. ஒரு மதுவால வீணடிக்கப்படும் ஒரு சமுதாயத்தின் திறமை, அவர்களுடைய அந்த ப்ரொடக்டிவிட்டி இண்டெக்ஸை பார்த்தீங்கன்னா it will be manifold if we can harness that power instead of this. ஒன்னு. ரெண்டாவது, ஐ திங்க் ஒரு எலிஃபென்ட் இந்த ரூமை யாருமே பேசல, அது இந்த இடத்துல சின்னதா பதிவு பண்ணிடுறேன். இந்த இலக்கு வருஷத்துக்கு 500 குறைக்கிறோம் அப்படின்னு சொன்னா கூட 21 வரைக்கும் 3 வருஷம் தான் 1500 கடைகள் தான் குறைய முடியும். இதுல ஏன் இந்த அளவுக்கு ஒரு மெத்தனை இருக்குன்னு நான் பாக்குறேன்னா, அரசு தரப்புலையும் சரி, இது ஏதாவது ஒரு விஷயம் சொல்லிக்கிட்டே இருக்காங்க, அதுக்கு சப்பக்கட்டு கட்டிக்கிட்டே இருக்காங்க. எதிர்கட்சிகள்லையும் சரி. ஏன் அப்படின்னு கேட்டா, the lobby belongs to both the major parties. 2 பிரதான கட்சிகளுடைய பிரமுகர்களே இந்த விஷயத்துல பெனிஃபிஷரிஸா இருக்கும் பொழுது எப்படி இது ஒரு மிகப்பெரிய ஒரு பிரச்சனையாக வெளியே பேசப்படும்? அரசியல் அதை தாங்க சொல்றேன். தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எல்லா சாராய விற்பனையால பெனிஃபிஷரிஸ் யாருன்னு கேட்டா, அரசாங்கத்துக்கு வருவாய்ங்கிறத விட அரசியல் கட்சிகளை, மிகப்பெரிய அரசியல் கட்சிகள், ஆட்சியிலும் எதிர்கட்சியிலும் இருக்கிற அரசியல் பிரமுகர்களுக்கு இமிடியேட் டைரக்ட் பெனிஃபிஷரி, அவங்களுக்கு வருவாய் இருக்கு. யார் பேசுவாங்க இத? அப்புறம் இது ஒரு பெரிய அரசியல் ரீதியான, அனிதாவுக்கு எல்லாரும் சேர்ந்து மத்திய அரசை கண்டிச்ச மாதிரி இங்க இது ஒரு பெரிய ஒரு பிரச்சனையா ஆரம்பிக்கும் முன்னாடியே அமுக்கப்பட்டு விடும் அப்படிங்கிறது என்ன மாதிரி மக்களுடைய ஒரு பயமாக இருக்கிறது. என்னங்க திரு முருகன், நீங்க சொல்ற மாதிரி இதுல நிறைய இம்ப்ராக்டிகாலிட்டிஸ் இருக்கு, பல எங்கேயுமே ப்ரோஹிபிஷன் சக்சஸ் ஆகல அப்படின்னு நீங்க எல்லாம் சொல்றீங்க. ஆனா இந்த அரசு மக்கள் கிட்ட நாங்க எல்லா மதுக்கடைகளையும் மூடுறோம், மதுவிலக்கு தான் என் கொள்கை இன்னி வரைக்கும் சொல்லக்கூடிய அரசு, இந்த அரசு கிட்ட ஏன் கடைகள் நடக்குது, ஏன் இவ்வளவு விரைவா மூடல, எப்ப அந்த கடைசி படி அப்படிங்கிற கேள்வி நியாயமா இல்லையா? கரெக்ட். அவங்க சொல்றது வாக்கு சரிதானான்னு கேட்கறது கரெக்டு. அதுக்கு முன்னாடி நம்ம நண்பர் பாலு அவர்கள் ரொம்ப தீவிரமாக அதை சப்ஜெக்ட் தெரிஞ்சவருங்கனால இதை நான் சொல்கிறேன். த்ரூ அவுட் த வேர்ல்டு இவர் சொன்ன காரண காரியங்கள், அதாவது இவர் சொன்னது பெங்களூர்லேருந்து ஸ்டெட்டிஸ்டிக்கலாக அனலிட்டிக்கலாக சொன்னது, இதை கனடாவில் சொன்னாங்க, இதை அமெரிக்காவில் சொன்னாங்க. எல்லா இடங்கள்லையும் மதுவிலக்கு, பூரண மதுவிலக்கு நிறைவேற்றப்பட்டது. அங்கே உள்ள ஆட்சி முறை, போலீஸ் துறை, எக்ஸைஸ் டிபார்ட்மெண்ட்லாம் நம்மளோட 100 times மோர் எஃபிஷியண்ட்டு. அவங்களாலே இதை பண்ண முடியாமல் ஊழல், அப்புறம் கள்ளச்சாராயம், காலேஜுக்கு போயிட்டு ஸ்பிரிட்டை எடுத்துகிட்டு குடிக்கிறது, அப்புறம் ஸ்பிரிட்டில் கலர்கள், இதெல்லாம் ரொம்ப ஓவராக போய் அதனால் வந்த டேமேஜ்,
கள்ளச்சாராயத்தினால் வந்த டேமேஜ், கள்ளச்சாராயத்தில் அரெஸ்ட் பண்ணவங்களை கொண்டு ஜெயிலில் வச்சு அதனால் வந்த செலவு எல்லாத்தையும் கணக்கு போட்டு பெரிய அளவில் அவங்களுடைய செனட்டில் டிபேட் பண்ணி மதுவிலக்கு வேண்டாம், முடியாது அப்படின்னு நிறைவேற்றினாங்க. அதை மனதில் வைத்து கொண்டு தான் எல்லா அரசியல் கட்சிகளும் பண்ண வேணும். இவங்க ஏதோ ஓட்டு வங்கி அரசியலுக்காக எதிர்கட்சிகளின் இதுக்கு ஒரு பதில் மாதிரி இதெல்லாம் சொல்கிறாங்கங்கிறது முதல் பாயிண்ட்டு. வேலைக்காக மதுவிலக்கெல்லாம் நீங்கள் இல்லை, எந்த கட்சி ஆட்சிக்கு வந்தாலும் எதிர்கட்சியாக இருக்கும்போது அவங்க பேசுகிற மாதிரி ஆளுங்கட்சியாக இருந்து மதுவிலக்கு பற்றி பண்ண மாட்டாங்கங்கிறது என்னுடைய. தினேஷ் போன்றவரோட அப்பாக்கள்லாம் குடிச்சிட்டு இருக்கணும். இப்படி இந்த தினேஷ் மட்டும் இல்ல, இப்போ நீங்க இறந்த பையனை பற்றி பாட்டாளி மக்கள் கட்சிக்கு ஒரே ஒரு வாய்ப்பு, ஒரு நாள் வாய்ப்பை கொடுங்க. தமிழ்நாட்டில் மது இல்லாத உருவாக்கி தரோம். இந்த வாய்ப்பை ஏற்படதான் போகுது. ஒரு நிமிஷம். ஆனால் நீங்க சொல்றீங்க வாய்ப்பே இல்ல உங்களுக்கு. நீங்க பதில் சொல்லுங்க, நான் சொல்லி முடிச்சிடறேன் கடைசி கருத்தை. ஆக இந்த தம்பி இறந்தவர் மாதிரி எத்தனையோ பேர் சஃபர் ஆகிட்டு இறக்காமலும் இருக்கலாம், அதை விட்டுருங்க. இப்படி மக்கள் நிறைய பேர், அந்த அவர் சொன்னார் எங்கள் ஊருக்காரரு, மக்கள் எல்லாரும் மனதிலையும் மதுவிலக்கு வேணும்னு ஓடுது உண்மையாக இருந்தால் அடுத்த எலெக்ஷனில் இந்த மதுவிலக்கை வச்சிருந்த கட்சிகளை தோற்கடித்து விட்டு மதுவிலக்கே பண்ண வேண்ட மாட்டேன்னு சொல்கிற பாட்டாளி மக்கள் கட்சி ஒரு நிமிஷம் இருங்க தம்பி, நான் சொல்லி முடிக்கிறேன். நம்ம ஜனநாயக முறையில் என்ன நடைமுறையோ அதை நிறைவேற்றி மக்கள் வேற எல்லாம் எங்களுக்கு கவலை இல்லையா, இவங்க மதுவிலக்கு பூர்ணமாயிரும் அப்படின்னு அவங்களுக்கு ஓட்டு போட்டு வச்சு அவங்க ஆட்சிக்கு மதுவிலக்கை நடத்தி அப்புறம் 2 வருஷம் கழிச்சு கள்ளச்சாராயம் அதிகமானால மறுபடி கொண்டு வரேன்னு வரும் என்பது என்னுடைய கருத்து. இந்த ஆட்சியும் மதுவிலக்கு சொல்லித்தானே திரு ஜவஹர் அலி வந்தது. 2021 வரைக்கும் மது இருக்க தான் போகுது. தினேஷ் போன்றவருடைய தகப்பனார் இப்படிதான் இருக்கு. ஆட்சி இருக்கான்னு முதல்ல சொல்லுங்க. இல்ல இது தேவையில்லாத வார்த்தை. நீங்க தேவையில்லாத ஆயிரம் வார்த்தை பேசும்போது நீங்க இந்த டாபிக்கை பத்தி பேசுறீங்க. மது குடிக்க மாட்டாங்க, மது குடிக்கிறவங்க இவரு பேச மாட்டாங்க. தமிழ்நாட்டுல இருக்க மது குடிச்சு அழியணும் எப்படி சொல்றீங்க? என்ன பேச்சு இருக்காது எப்படி சொல்றீங்க? கண்டிப்பா இருக்காது. எப்படி சொல்றீங்க? இன்னைக்கு சொல்ற ஜூன் மாசம் இந்த ஆட்சி இருக்காது. அதாவது உங்களுடைய எண்ணங்கள் நிறைவேற போறதுல இப்படிதான் ஒவ்வொரு மாசமும் சொல்லிக்கிட்டு இருக்கீங்க. அதை எல்லாம் தூள் தூளாக்கி தான் இந்த அரசாங்கம் செயல்பட்டு இருக்கு. மக்கள் நல திட்டங்களை கொண்டு போயிருக்கு. அதை பொறுக்க முடியாம தான் இப்படிப்பட்ட கருத்துக்களை சொல்றீங்க. நான் சொல்ல சார், மதுவினால் மக்களுக்கு பாதிப்பு என்பதில் மாற்று கருத்து இல்லை. அதை உணர்ந்திருக்கிறது இந்த அரசாங்கம். உணர்ந்ததுனாலதான் அம்மா அவர்கள் வருடத்துக்கு 500 கடைகள் என்ற அடிப்படையில் இன்றைக்கு மூடி இருக்கும். இன்றைக்கு 60% கடைகள் மூடப்பட்டிருக்கு. அதை ஏற்றுக்கொள்ள அண்ணே இல்லங்கிறாரு. அதுதான் உண்மை. 60% கடை மூடி இருக்குன்னா வருவாய் குறைஞ்சிருக்கணுமே சார். சார் நானும் சொல்றேன், மக்கள் அதுதான் நீங்க மக்கள் என்ன பண்றாங்க, கடைகள் குறைந்தாலும் எங்க கடை இருக்கோ அங்க போய் குடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. தொழிலாளர்கள் இல்லன்னா போறதுன்னு வித்தியாசம் இருக்கு. தொழிலாளர்களுடைய அவர்களுடைய வாழ்வாதார திட்டம் போட்டுருக்காங்க. இதற்கெல்லாம் ஏற்பாடு செய்வாங்க சார். ஒரு அரசாங்கத்தை உடனே எடுத்து முழுமையாக எடுக்க முடியாது. ஏற்கனவே 7200 கோடி ரூபாய்க்கு லாஸா தான் இருக்குது. ஒரு பெரிய விஷயம் தானே. வீட்டு எதிரே கடையை வச்சுட்டு இந்த தலைமுறை எங்க போனாலும் குடிப்பாங்கன்னு சொல்லாதீங்க. அடுத்த தலைமுறைக்கு அவங்களுடைய அந்த கடை இல்லைன்னா கண்டிப்பா குறையும். தீரா விவாதமாக இந்த விவாதம் தொடர்ந்து கொண்டிருக்கிறது. ஆனா தீரா பிரச்சனையாக இந்த பிரச்சனை தொடரக்கூடாது என்பதுதான் எல்லாருடைய அவா. தினேஷ் போன்று இன்னொரு குழந்தைக்கு இந்த நிலைமை ஏற்படக்கூடாது. தினேஷ் தந்தைக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய அவலம் தமிழ்நாட்டில் பலருக்கு ஏற்பட்டு கொண்டிருக்கிறது. அந்த வலியை பலரும் பகிர்ந்து கொண்டிருக்கிறார்கள். எப்போது முடிய போகிறது இந்த வலி, எப்போது முடிய போகிறது இந்த அவலம்? நிகழ்ச்சியில பங்கு கொண்ட விருந்தினர்கள் அனைவருக்கும், பார்த்த நேயர்களுக்கும் நன்றி, வணக்கம்.